அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவநெறிசார் அருட்பெருநிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் ஆகமரம் இச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள். மன்னிய கருணை மழைப்பொழி மலையே என்னையும் பணிகொண்டு என் உள்ளே நிரம்ப. மன்னிய கருணை மழைப்பொழி மலையே என்னையும் பணிகொண்டு என் உள்ளே நிரம்ப. மன்னிய கருணை மழைப்பொழி மலையே. அனைவருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கல, நான் உண்மையிலே தமிழ்மாறன் ஐயாவை கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த வாரம் நாங்கள் 2 பேரும் ஒரு திருமணம் நடத்த வேண்டியது இருக்குது. அது விஷயமா பேசுறதுக்கு தான் வந்த பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு. நீ கொடுத்துட்டாங்களா மாதிரி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்மளுடைய அந்த சுத்த சன்மார்க்கத்தில் நாங்கள் பெரும்பாலும் ஒரு முயற்சி என்ன செய்கிறோம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 வேளை தொழுகை செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கு 6 வேளை தொழுகை செய்ய முடியுமா அப்படின்றதா. 5 வேளை தொழுகை செய்கிறவங்கலாம் அவங்களால முடியுது. அவங்க நடத்தக்கூடிய பள்ளி வாசல்களில் 5 வேளை அவங்க செய்கிறாங்க. ஆள் இருக்கோ இல்லையோ அங்கே உள்ளவங்க அந்த காரியத்தை எடுத்து செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வேளை தான். ஆனால் நம்மளுடைய சமயத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு 6 கால பூஜை. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் ஒரு குரூப்பாக சேர்ந்து செய்கிறப்ப வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்க என்ன செய்தாங்க, அகவல் ஓத ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க 6 வேளை ஓதுனா எப்படி இருக்கும், அவங்களுக்கும் அந்த களைப்பு ஏற்பட்டுரும் இல்லையா. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன யோசனை பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த 6 பொழுது அந்த ஒரு நாள் 6 சிறு பொழுதுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பொழுதுல நமக்கு ஒவ்வொன்றுக்கும் கிட்ட 2 மணி நேரம் காலம் இருக்கு. நமக்கு தேவை என்னன்னா, அந்த நேரத்துல இறைவனை சிந்திக்கணும். வழிபாடு செய்ய வாய்ப்பு இருந்தா வழிபாடு செய்யட்டும். இறைவனை போற்றி பாடக்கூடிய மக்களா இருந்தா போற்றி பாடட்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னன்னா, குறைஞ்சபட்சம்னா அந்த நேரத்துல இறைவனை சிந்திக்கணும், இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். இது முடியுமா அப்படின்னா அது மட்டும் சாத்தியம். இப்ப அதிகாலையில எழுந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சாங்கன்னா அவங்க அகவல் ஓதி முடிச்சுட்டு பிரச்சனை இருக்காது. சாதாரண ஜனங்களா இருந்தா சூரியன் வந்த பிறகு, அதாவது 7 மணிக்கு பிறகு நீங்க பிரார்த்தனையை தொடங்கலாம். சன்மார்க்க அன்பர்களுக்கு பெருமான் சூரியன் வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால கொடுத்துருக்கு. அப்போ 7 மணினா 5 மணிக்கு அங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னு. அப்போ இது முயற்சி பண்றப்ப காலையில அந்த நேரம் அகவல் ஓதுறதுக்கான நேரம் ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்றது ஒரு பிறகு அவங்க என்ன செய்றாங்க, அதோட அன்றைய பொழுதை முடிச்சிடுறாங்க. அப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம தோத்து போகும். 6 பொழுதும் இறைவனை எப்படி வணங்குறது அப்படின்னா, 6 பொழுதுலையும் இப்போ மதியானம் எல்லாருக்கும் 12 மணிலேருந்து 1 மணி நேரம் உணவு லஞ்ச் டைம் இருக்கும். இப்போ நான் என்ன செய்வேன் அந்த நேரத்தில் அப்படின்னா, உணவு எடுத்து வச்சுட்டு இறைவனுக்கிட்ட அந்த நேரத்தில் உணவுக்காக நன்றி 1 நிமிஷம் 1 அல்லது 2 நிமிடம் ஒதுக்கி இறைவனுக்கிட்ட, இறைவா
உம்முடைய பேரருள் பெரும் கருணையால் இத்தருணம் எனக்கு கிடைத்த இந்த நல் உணவுக்கு மிக்க நன்றி. இதுபோல் எல்லா உயிர்களுக்கும் இந்த நல் உணவு கிடைத்திட வேண்டும். போதும். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனால், இந்த நல் உணவை நல்ல முறையில் தயார் செய்து பாதுகாத்து அருளிய அவர் தம் குடும்ப உறுப்பினர்களும் எல்லா நலம் பெற்று வாழ அருள் புரிந்திட வேண்டும். இதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குது? 1 நிமிடம் 2 நிமிடம். முதல்ல அந்த அந்த 6 பொழுதை விளங்கி கொண்டு 6 பொழுதுல இறைவனை நினைக்கிறோமா, இறைவனோட தொடர்பு கொள்றோமா? அவங்க எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறாங்கன்னா 5 நிமிஷம் 15 நிமிஷம் தான் அவங்களுடைய வழிபாடு. ஸோ அப்போ நாமளும் என்ன செய்யணும்? அந்த மாதிரி என்னன்னா, முதல்ல மணி 12 ஆயிடுச்சா, 12லேருந்து 1க்குள்ள அப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக 12க்குன்னு இல்லை, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 1 நிமிஷம் 2 நிமிஷம் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு அதுக்கு பிறகு நம்மளோட காரியத்தை ஈடுபடும். அதே மாதிரி மணி 4 மணிக்கு 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு பொழுது இருக்கு. அந்த பொழுதுல அதே மாதிரி தான் வாய்ப்பு இல்லைன்னா அந்த அந்த நேரத்தை தெரிந்து கொண்டு 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு அந்த பொழுதுல வந்து நம்ம என்ன செய்யணும்? அவ்வளோ நேரம் நமக்கு இருக்காது. அந்த 1 நிமிஷம் இந்த 1 நிமிஷம் நின்று வணங்க கற்றுக்கணும். இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். இந்த மாதிரி அந்த நேரங்களை அடையாளம் கண்டு நம்ம அப்படியே போக ஆரம்பிக்கும் பொழுது மிக அற்புதமா நம்ம வந்து இறைவனோட அந்த தொடர்புலேயே இருக்கும். எப்படி ஒரு இரும்பு துண்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு இரும்பு துண்டு தனியா இருந்துச்சு அப்படியே காலப்போக்கில் திருப்பிடிச்சு மக்கி போயிடும். ஆனா அதே இரும்பு துண்டு எடுத்து அடிக்கடி நீங்க ஒரு காந்தம், ஒரு மேக்னெட்ல உரச என்ன ஆகும்? அந்த இரும்பு துண்டு என்னவாகுங்க? அதுவும் மேக்னெட்டா மாறும். குறைஞ்சபட்சம் ஒரு ஊக்கையாவது தூக்கும். குறைஞ்சபட்சம் நான் சொல்றது இல்லையா? அப்ப அடிக்கடி நம்ம இறைவனை சிந்திக்க உள்ளுக்கு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அந்த ஆன்மான அழியாதது அதுதானே அது அந்த நிலைக்கு போகிறதுக்காகவே வந்திருக்கு. எந்த நிலைக்கு? எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த நிலை பெறுவதற்காக. அதனால அதுக்கு அழிவு கிடையாது. அழிவு இல்லாத ஒரு பொருள் உலகத்துல அந்த ஆன்மா. அது இறைவனோட. இறைவனுக்கு என்ன தன்மை இருக்கோ அத்தனை தன்மையும் அதுக்குள்ள இருக்கு. ஆனா அது ஏன் வந்து நம்ம கடவுளா ஆக முடியலன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் தான். எண்ணம், சொல், செயல் இதுல இருக்கக்கூடிய இந்த குறைகளை தான் நீக்குவதற்காகத்தான் பிறப்புகளை நம்ம எடுக்கிறோம். பிறவி எடுத்து இறந்து போக போக அது ஒரு கட்டத்துல வந்து அது தூய்மையாக்க இறைவனே அதை கொண்டு போறாரு. அப்ப அந்த ஆன்மா இதுக்கு அடிக்கடி அந்த இறைவனை சிந்திக்க அடிக்கடி இறைவனோட தொடர்பு கொள்ள எப்படி இரும்பு துண்டு மெக்னேட்டா மாறுதோ அப்படி அந்த ஆன்மா இறைத்தன்மை பெற்றுவிடும் ஒரு கட்டத்தில். 2 வேளை வணங்குறதோட 6 வேளை சிந்திக்கிறதுக்காக 1 நிமிடம் இந்த பொழுதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் 6 வேளை நம்ம இறைவனை வணங்கக்கூடிய பொழுது, அந்த ஒரு பொழுதுல 1 நிமிடமாவது நான் இன்னைக்கு 6 வேளை இறைவனை சிந்திச்சிருக்கேன். நம்ம வந்து பாருங்க, அவங்களுக்கு அது சாத்தியப்படுது அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் சாத்தியப்படாது. நம்ம அதை விட மூத்த மக்கள் தெரியுங்களா? அதனால நம்ம பெரியவங்க 6 காலத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா நம்மளுடைய இதுல கூட அந்த வழிபாடு இருக்கா இல்லையான்னு தெரியல. வடலூர்ல கூட முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாம் இந்த ஒரு கட்டத்துக்கு அந்த பெருமானை வந்து கொண்டு போறோம். அவர் குறிப்பிட்ட அந்த காலங்களை முதல்ல ஜீவகாருண்யம் வாய்ப்பு இருந்தா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் இறைவன் மீது பக்தியோடு இருக்கிறதுக்காக, இறைவன் மீது நேசம் கொண்டிருப்பதற்காக, இறைவன் மீது அன்பு உள்ள மக்களாக இருக்கணும் அப்படின்னா அந்த இறைவனை நினைக்கிறது தான். அடிக்கடி ஒரு தாய் தன் மகளை நினைக்கிறா அப்படின்னா அந்த பிள்ளை மேல அன்பு இருக்கிறதுனால தான் அந்த நினைப்பு ஏற்படும். அப்ப அதே போலதான் அடிக்கடி அந்த நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்துல நின்று அப்படியே 1 நிமிஷம் நின்று இறைவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி பாருங்க. உட்கார்ந்து நன்றி சொல்ற மாதிரி பாருங்க. இந்த முயற்சி எடுத்ததான் ஏன்னா நேரத்தை உங்களுக்கு வந்து மற்ற பெரியவங்கிட்ட கேட்டு எந்தெந்த பொழுது 6 வேளை பொழுது அப்படின்றத எடுத்து முதல்ல 1 நிமிஷம். இன்னொன்னு வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
சரிங்களா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு இன்னொன்னு நம்மளுடைய ஔவையாரோட இதுல வந்து ஓதுவது ஒளியேல் அப்படி. ஓதுவது ஒளியேல் அப்படின்றது அந்த விளக்கம் நாங்க படிக்கிறப்பலாம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு விளக்க உரைகள் அந்த கடவுள் சிந்தனை உள்ளவங்க எழுதல. எல்லாம் இந்த இறை நம்பிக்கை இல்லாதவங்க எழுதின விளக்கனால தான் நாங்கலாம் விளங்குறதுக்கே பல காலம் பிடிச்சு போனோம். ஒரு நாளும் வீட்ல படிக்காம இருக்கக்கூடாது. ஓதுவது ஒளியல். ஒரு நாளும் வீட்ல படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பட்றா பட்றா அப்படின்னு தான் எங்கள வந்து பாட புத்தகங்கள தான் படிக்க வச்சாங்க. பாடம் புத்தகம் படிக்கிறதுக்கு பேரு வந்து கற்பது கல்வி. கல்வின்றது நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அதான் கற்பது கல்வி. புரியுதுங்களா? ஓதுதல் அப்படின்னா, இறைவனுடைய புகழ ஓதுதல். தேவாரம் ஓதுறாங்க. அதுதான். நீங்க வந்து நான் அகவல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றத விட, அகவல் பாராயணம் செய்யறன்றது கொஞ்சம் சிறந்தது. அதவிட சிறந்தது அகவல் ஓதுதல். அப்ப ஒவ்வொரு நாளும் ஓதணும்ன்றது அதுதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுவது ஒளியே. ஓதுறது நிப்பாட்டிராத அப்படின்னா, எதை ஓதுறது? அப்ப என்னால அத ஓத முடியுமா அப்படின்னா, நீங்க அதிகாலையிலயோ அல்லது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகோ, ஒரு நாளைக்கு 100 வரி அகவல் ஓத பழகிக்கணும். முழுமையா ஓதணும் அப்படின்றது இல்லங்க. நமக்கு கிடைக்கப்பட்ட நேரத்துல நான் விசுவாசமா இறை இறை அந்த இறைவனுடைய வேதத்தை ஓதுவது மனிதர்களுக்கே உரியது. அப்ப என்னால உட்கார்ந்து நம்ம என்ன தவறு செய்யறோம் அப்படின்னா, உட்கார்ந்தா 1 1/2 மணி நேரம் ஓதணுமே அப்படின்னு. இல்ல. 100 வரி ஓதுங்க. 50 வரி ஓதுங்க. 100 வரி ஓதுங்க. புரியுதுங்களா? இத பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அப்பதான் நான் இறைவனை வணங்குறேன்ற அப்ப ஓதாமல் இருக்க வேண்டாம்னா எப்படி இருக்கிறது? ஓதணும். அந்த அகவல ஒரு 100 வரி ஓதுங்க. முடிச்சிருங்க. நாளைக்கு விட்ட இடத்துல இருந்து இன்னொரு 100 வரி ஓதுங்க. நிறுத்துங்க. இப்படியே செய்து கொண்டு வாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் ஓதுவது ஒளியேல்ன்ற இடத்துல நான் அந்த இடத்துல இறைவனுக்கு விசுவாசமா இருக்கேன். புரியுதுங்களா? 1வது 6 பொழுதுலயும் ஒவ்வொரு பொழுதுலயும் 1 நிமிடம் 2 நிமிடம் இறைவனுக்கு நன்றி கூறும் வகையில் இறைவன். நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணலான்னு காலையில அதிகாலையில எனக்கு தேவைக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிறருக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம். முடிஞ்சது. அவ்வளவுதான். மீதி நேரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு நேரம் நோய்வாய்ப்பட்டவங்களுக்காகவே வேண்டுங்க. ஒரு வேளை பிரார்த்தனை. இப்ப 10 மணிக்கு நம்ம ஒரு பிரார்த்தனை தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நிமிஷம் தொடங்குறோம். அந்த 2 நிமிஷம் எனக்காகவோ எதுக்கு நான் கேட்கல. இந்த உலகத்துல நோயால துடிக்கிறவங்க கோடான கோடி பேர். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறவங்க கோடான கோடி பேர். சரிங்களா? அவங்களுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கல. ஆனா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு வந்தா நம்ம எப்படி அலறுவோமோ, அப்படி அவங்க கிட்ட நீங்க இறைவன்ட்ட வேண்டுங்க. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே! சரிங்களா? அந்த நோய் தீர்க்க பிரார்த்தனை இருக்கு. உம்முடைய பேரருள் பெரும் கருணையால் இந்த ஒழுக்கங்கள்லாம் கடைப்பிடிக்காதனால நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். உம்முடைய பெரும் கருணையால் எங்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றி சுத்த சன்மார்க்கத்துக்குரிய மக்களாக, சுத்த சன்மார்க்க ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கக்கூடிய நல் மக்களாக, உம்முடைய மகனுக்கு திருவடிக்கு அடிமையாக்கக்கூடிய நல் மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாய். வேண்டுங்க. அந்த நோய்க்கு அப்படி வேண்டும் பொழுதுதான் நமக்கு என்ன சிந்தனை வரும்னா, இப்ப ஒருவேளை நோயில் உள்ளவங்களுக்கு வேண்டியாச்சு. அடுத்தது என்ன இருக்கு உலகத்துல? போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்க நிம்மதியா இருக்கிறோம். நம்மள மாரி சகோதர சகோதரிகள் அழிந்துகிட்டு இருக்காங்க. குண்டு வெடிப்பு, சூடு, வெட்டு, கொலை. யார் வேண்டுறது? எந்த ஆடு மாடும் வேண்டாது. நாம தான் வேண்டும். அந்த ஒரு நேரத்தை 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒதுக்கி வழக்கப்படுத்துங்க. யாருக்காக? உலகத்துல நடக்கக்கூடிய போர்களுக்கு.
அதுக்கு பிறகு சரிங்களா, அதுக்கு பிறகு மனிதர்கள் நோய் இல்ல, வேறு துன்பம். வட்டிக்கு வாங்கிட்டு படுற பாடு, அவமானப்படக்கூடிய அந்த நிலை. சரிங்களா? இந்த மாரி அந்த துன்பங்கள எதெல்லாம் மனிதர்கள் துன்பப்படுறாங்கன்னு யோசனை பண்ணீங்கன்னா, உங்க சிந்தனைக்கு வரும். துன்பத்துக்காக இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்ய இப்படி பிறர் படக்கூடிய வேதனைக்கெல்லாம் நம்ம வந்து அந்த 6 வேளை இந்த நேரம் இதுக்கு, இந்த நேரம் எதுக்கு, இந்த நேரம் எதுக்கு அப்படின்னா, நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய மனம் நிம்மதியும் சரி, உங்க வாழ்வும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களும் சரி, தடப்படாம முன்னேற்றம் அடையறதுக்கு அது கொண்டு நாம் இறைவனோடு நெருங்கி இருப்போம். நாம் இறைவனா மாறுவது சத்தியமான உண்மை. ஏன்னா 6 வேளையும் இறை சிந்தனையோட தொடர்புல இருக்கும். நம்ம எங்க தோந்து போறோம்னா 6 வேளையும் அகவல் படிக்கணுமா? இல்ல. வேணாம். முதல்ல 1 நிமிஷம், 2 நிமிஷம் இறைவனை சிந்திக்க பாருங்க. அந்த நேரத்த ஒதுக்கிட்டு. சரிங்களா? நீங்க ஓத வேண்டியது நம்மளுடைய மகா மந்திரமோ, அல்லது அற்புதஞ்சோதி அகவலோ, அல்லது அருட்பாவோ. சரிங்களா? அகவல் அப்படின்னா 100 வரி. கொஞ்ச நேரத்துல நீங்க ஓதி முடிச்சுட்டு வச்சிரலாம். நாளைக்கு அந்த ஆள், நாளா நாளைக்கு அந்த ஆள். இப்படி செய்யுங்க. இதெல்லாம் நம்ம வந்து இறை வழிபாட வந்து நம்ம வந்து ஒரு எந்த நேரமும் அந்த சிந்தனையோட வாழ்றதுக்கு இருக்கு. ஏன் நான் இத சொல்றேன்னு தெரியுங்களா? நம்ம எப்படியாப்பட்ட உலகத்துல வாழ்றோம் தெரியுங்களா? எப்படியாப்பட்ட உலகம் தெரியுங்களா? நெறைய பேர் சொல்றாங்க, அற்புதமான அழகிய உலகம். சத்தியமான உண்மை. அழகிய உலகம். ஆனா, இன்னொரு பகுதி நெறைய பேருக்கு தெரியல. ஆபத்து நிறைந்த உலகம். அழகிய உலகம், ஆபத்து நிறைந்த உலகம். முதல் ஆபத்து பேரிடி. இடி இடிச்சு மனித குலத்து தலை மேல உழுந்து செத்து போனவங்க இருக்கிறாங்க தானே. அது நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? எனக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அடுத்தது பெரும் மின்னல். நடக்குதா இல்லையா? மின்னல் தாக்கி தென்னை மரம் எரிஞ்சு போனதா பார்க்குறோம். பக்கத்துல கொஞ்சம் ஒரு இது போனா வீடு போயிட்டு இருக்கும். வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் இறந்திருப்பாங்க. பேரிடி, ஒரு மின்னல். சரிங்களா? அடுத்தது கடுமையான குளிர். கடுமையான குளிர். கடுமையான குளிர் ஏற்படும். ஏன்? பனிக்காலம். அந்த இங்க நம்ம நாட்டுல அப்படி இல்ல. சரிங்களா? வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சீதோஷண நிலைலாம் மாறி போயிருச்சு இல்லையா? ஒரு காலத்துல அது வந்துச்சுன்னா, நம்மளும் நடுங்க தான் செய்யும். கடுமையான குளிர். அத பனி. இதெல்லாம் உலகத்த தாக்கக்கூடியது. சரிங்களா? இடி, மின்னல், பனி, அதுக்கு அங்கிட்டு பெரும் நெருப்பு, பெரும் வெப்பம். சரிங்களா? இப்ப அடிக்கிற வெயில் என்ன ஆகுது? நம்ம சும்மா இப்ப முடியெல்லாம் கொட்டி போச்சு. 1/2 கிலோமீட்டர் நடந்து போனாவே என்ன ஆகுது தெரியுங்களா? காய்ச்சல் வர மாரி ஆயிருச்சு. போன சனிக்கிழமை ஒரு பிரார்த்தனை முடிச்சுட்டு, ஞாயித்துக்கிழமை இன்னொரு பிரார்த்தனை முடிச்சுட்டு, போன கையோட படுத்தாச்சு. 5 நாள் பிடிக்குது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. அப்படியாப்பட்ட கடுமையான வெயில். ஒண்ணும் பெரிய மம்டியெல்லாம் கொண்டு போய் மரம் ஒண்ணும் இல்ல. சும்மா நடந்து போய் காடிக்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள அப்படியாப்பட்ட வேதனை. அப்ப சூரியனுடைய அந்த நெருப்பு, பெரும் நெருப்பு, அதனால் வரக்கூடிய பெரும் வெப்பம். பெரும் காற்று இருக்கு இல்லைங்களா? புயல் காற்று, பெரும் காற்று, பெரும் மழை, பெரும் வெள்ளம். இதெல்லாம் பேர் ஆபத்து. இந்த உலகத்துல எப்பவும் எந்த இடத்துலயும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு அங்கிட்டு எது இருக்கு தெரியுங்களா? பேர் ஆபத்தா இருக்கக்கூடியது 4 விஷயங்கள். நிலநடுக்கம், கடல் கொந்தளிப்பு, சுனாமி, எரிமலை வெடிக்கிறது, தொற்று நோய்களோட பரவல். எது? இதுக்கு முன்னால ஒரு நோய் வந்துச்சே, எந்த ஆடு மாடு சாவலங்க. குறிப்பா மனிதனை மட்டும் வெளுத்து வாங்கினது எது? கொரோனா. பாத்தீங்களா?
ஆடு மாடெல்லாம் பேசாம தான் அது பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கு. எங்கேயாவது எந்த ஆடாவது கோவிட்ல செத்து போணுச்சா? நம்ம இந்த மண்ணுல வாழக்கூடாது அப்படின்னு ஒரு கிருமி முடிவு எடுத்துருச்சு. கண்ணுக்கு தெரியாத கிருமி. இனி அடுத்தது என்ன வரும்ன்றது நிர்ணயிக்க முடியாது. கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. சொல்லுங்க. 5 வேளை வணங்கணும்னு செத்தான், வணங்காதவனும் செத்தான். எல்லாம் சேர்ந்து செத்தான். யோகா செய்யறவங்களும் செத்தான். உண்மை. அப்ப என்னது? கண்ணுக்கு தெரியாதது. தொற்று நோய், கடல் கொந்தளிப்பு, எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், தொற்று நோயோட பரவல். நான் எத்தனை விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் இந்த உலகத்துல சூழ்ந்து இருக்கக்கூடிய பேராபத்து. ஏன் இறைவனுக்கு அப்படி பிடிக்கணுன்றதுக்காக அடுத்தது இதோட முடியலங்க. இரு நிலத்து நம்மளுடைய பெருமான் சொல்லுவாரு, இரு நிலத்தவர் இன்புற. நம்ம இல்ல அப்படின்னா என்ன பொருள்? இரு நிலம்னா என்ன பொருள்? யாருக்காவது தெரியுங்களா? இரு நிலம்னா இருன்னா இப்படி இரு, இங்க உட்காரு. இருன்னா 2. ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த ஒரு பொருள் புரிஞ்சுது. நான் சொல்றது கூட எனக்கு சரியான்றதா சொல்றேன். உங்களுக்கு சரியா இல்லையான்னு பாருங்க. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. அதுக்கு விளக்கம் இந்த விளக்கம் அவங்க யாரும் எழுதல. 2 நிலம் கொடுத்திருக்காங்க. 1 நீர்க்கு மேல, நீர்க்கு கீழ. நீர்க்கு மேல எது? கடல் இல்ல. மலைகளும் காடுகளும் இதோ. நீர்க்கு கீழ கடல். அங்கேயும் நிலம் இருக்கா இல்லையா? அது ஒரு நிலம். நீர்க்கு கீழ கடல் பகுதி, நீர்க்கு மேல இந்த காட்டு பகுதி. இரு நிலத்தவர் 2 பகுதியிலும் உயிர்கள் இருக்கு. அகவல்ல அதுக்கு எழுதிட்டாரு. சரிங்களா? கோடான கோடி இருக்கு, நிலத்திலும் இருக்கு, நீரிலும் இருக்குன்ற. அதான் இரு நிலம். நான் பார்க்கிறப்ப வேற எந்த வகையிலும் அதுக்கு பொருள் கண்டுபிடிக்க முடியல. நீருக்கு கீழே ஒரு நிலம் இருக்கு, நீருக்கு மேல ஒரு நிலம் இருக்கு. இந்த நிலத்துல உயிர்கள் இருக்கு அப்படின்னா உயிர்கள் இருக்கு. அப்ப அந்த 2 நிலத்துல இருக்கக்கூடிய இந்த இரு நிலத்துல இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள், பாம்பு, பூரான் இருக்கு இல்லைங்களா? விஷம், வாயிலே விஷம் வச்சிருக்கு. இந்த மாதிரி கோடான கோடி உயிரினங்கள் கடல்லயும் இருக்கு, நிலத்திலயும் இருக்கு. சும்மா அப்படி போட்டா போதும், 6 அடி ஆகுது, 6 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு. ஒரு கருநாக பாம்பு கொத்துனுச்சுன்னா முடிஞ்சது. இருக்கா இல்லையா? பாம்பு சூழ்ந்து கொண்டு தானங்க இருக்கு இந்த உலகத்துல, இல்லையா? அப்ப இது விஷ ஜந்துக்கள், அதுக்கு அங்கிட்டு முரட்டு குணம் கொண்ட மிருகங்கள், கரடி, சிங்கம், புலி. கீழே போனா சுறா மீன் போல இருக்கு. தப்பிக்க முடியுமா நீங்க? எப்படியாப்பட்ட ஆபத்துல நமக்குன்னு ஆபத்து வரல. அதனால நம்ம என்ன இருக்கிறோம்? அப்படியே ஜாலியா நீங்க நினைக்கிறீங்க. நான் எத்தனை ஆபத்து சொல்லியிருக்கேன், கணக்கு பண்ணியிருக்கீங்களா? நீங்களாம் கம்ப்யூட்டர் மாதிரி உள்ளுக்கு வச்சுக்கிட்டீங்க போல இருக்கு. இந்த ஆபத்துக்களை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தாவே உயிர் அப்படியே கடுங்குங்க. ஏன் இறைவன் அப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்ப இவ்வளோ இது இருக்கு. சரிங்களா? விஷ ஜந்துக்கள், முரட்டு குணம் கொண்ட மிருகங்கள். இதோட போக இதோட மோசமான ஒரு ஜந்து இருக்கு. நம்ம மாதிரி மனிதர். புரியுதுங்களா? இதெல்லாம் தப்பிச்சு வந்த பிறகு கூட மனிதன்கிட்ட வரும் பொழுது எப்படி இருக்குங்களா? என்கிட்ட காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வஞ்சம், கொலை, கொலை, எல்லா தீய குணங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய மனிதர். எதையும் வெளியே காட்ட மாட்டான். சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது காட்டிடும். புரியுதுங்களா? மனிதர்கள். ஆபத்து எங்கடா இருக்குன்னு பார்த்தா, இது வரைக்கும் வெளியில எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப மனிதர்களோட நீங்க பழகித்தானே ஆகணும். மனிதர்களை விட்டு நீங்க விலக முடியாது இல்லையா? நான் நல்லவனா கெட்டவனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சந்தர்ப்பம் தான் அதை காட்டி கொடுக்கும்.
அப்ப இவ்வளோ கேடுகட்ட குணங்களும் கொண்ட மனிதர்கள் மத்தியில நீங்க வாழ்றது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. இதுலெல்லாம் நம்மள யாரு பாதுகாக்க முடியும்? இவ்வளோ ஆபத்த இந்த உலகத்துக்குள்ள வச்சுட்டு நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, தாஜ்மஹால் அழகா இருக்கு. இல்ல? அந்த பகுதி நல்லா இருக்குன்னு. ஆனா, இவ்வளவு ஆபத்தும் உங்களுக்கு சுத்தி இருக்கு அப்படின்னா, இவ்வளவும் இது நெருங்காம இருக்கு அப்படின்னா, இவ்வளவும் இன்ன வரைக்கும் இது என்னை நெருங்காம இருக்கு அப்படின்னா, நான் வாழணும்னு யார் முடிவு எடுத்திருப்பா? அந்த கடவுளுக்கு நன்றி உள்ள மக்களாக இருக்கணுமா இல்லையா? 6 வேள நினைக்கணும். இல்லையா? இன்னமும் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா, நேத்து இரவு நான் படுக்கும் பொழுது, இந்த உலகத்துல பல பேர் எல்லாரும் ஒண்ணா படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மருத்துவமனையில டாக்டர் பக்கத்துல இருக்கும் பொழுதே நோயாளி படுத்துக்கொண்டே அப்படியே தூக்கத்திலே செத்தவங்க கோடான கோடி பேர். வீடுகள்ல செத்து போனவங்க கோடான கோடி பேர். உலகம் முழுதும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்படி இப்படி இறந்து போன மக்கள்ல நம்ம இறக்காம உயிரோட இருக்கிறோம்னா, அப்ப நான் வாழணும்னு யார் நெனைச்சா? என்ன பெத்தவங்க நெனைக்க கிடையாது. என்ன வளர்த்தவங்க நெனைக்க கிடையாது. மனைவி நெனைக்க கிடையாது. அண்ணன் தம்பி அண்ணன் வாழணும்னு நெனைக்க கிடையாது. பிள்ளைங்க நெனைக்க கிடையாது. நான் வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல என்ன படைத்த இறைவன் மட்டும் தான் நெனைக்கிறார். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்றோங்க, அந்த இறைவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறதுக்காக 6 வேளை இறைவன நினைக்கிறோம். மத்தவங்கலாம் வேறு காரணம் சொல்றாங்க. இதெல்லாம் சன்மார்க்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு நல்ல நாட்டுல இருக்கிறோம்னு நெனைக்கிறோம். ஆனா ஏமாந்து போவாதீங்க. எந்த நேரமும் அந்த நான் சொல்லக்கூடிய பேரிடர் இருக்கு இல்லையா? இதுல இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இயற்கை பேரிடர்ன்னு சொல்லாதீங்க. சரிங்களா? எல்லாரும் பத்திரிக்கையிலயும் அப்படித்தான் போடுறாங்க. இயற்கை பேரிடர். இயற்கைன்னா என்ன? சுத்த சன்மார்க்கம் தான் சொல்லுது. இயற்கை என்பது அருள். இயற்கை இன்பினர். பெருமான் இறைவனை சொல்றாரா இல்லையா? அருள் நிறைந்த இறைவா, கருணை நிறைந்த இறைவா. அப்ப இந்த பேரிடரை போய் இயற்கை பேரிடர்னா எப்படி பொருந்தும்? பேரிடர்ன்னு சொல்லு. சரிங்களா? பேரிடர்ன்னு சொல்லு. இயற்கை பேரிடர்ன்னு சொல்லாத. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது தானா வருது அப்படின்னால இவங்க இயற்கை இல்ல. பேரிடர் போதும். அதுல இயற்கை வார்த்தை வந்து சன்மார்க்க மக்கள் உங்களுக்கு வேண்டி கேட்கிறேன் சொல்லாது. இயற்கைக்கு நம்மளை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் விளக்கம் தெரியாது. எல்லாம் இயற்கை அப்படின்னா செயற்கை ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்காக அவங்க இயற்கைன்றாங்க இல்ல. இயற்கை என்பது அதுக்கு பொருள் இயல்பானது. இயல்பானது எப்படி இருக்குன்னா கருணையோடு இருக்குன்னு பொருள். நம்ம சுவாசிக்கிற காத்து எங்கேயும் செயற்கையில் வரல. இயல்பா இறைவன் எல்லா உயிரும் வாழணும்னு கொடுத்தாரு இல்லையா? அதுதான். அந்த கருணையோடு கோடான கோடி செல்வங்களோடு இறைவன் கருணையோடு இருக்கிறாரு. அத்தனை செல்வங்களும் உயிர்கள் அனுபவிப்பதற்காக. இதுல இவ்வளோ துன்பங்கள்லயும் இவ்வளவு துன்பமும் நான் சொல்லி இதுக்கு மேலேயும் இன்னும் துன்பங்கள் இருக்கு. புது புது துன்பங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் போதும். இது பொதுவான துன்பங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? பேரிடி, பெருமின்னல், பெரும்பனி, பெருங்காற்று, பெருமழை, பெரும் வெள்ளம். சரிங்களா? அடுத்தது நிலநடுக்கம், கடல் கொந்தளிப்பு, எரிமலை வெடிப்பு, தொற்று நோய். கடைசியா நம்ம படிச்ச பாடம் உலகத்துல தொற்று நோய் பரவுது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத எல்லாம் இறந்து போனோம். இதெல்லாம் முடிஞ்சு இரு நிலத்துல இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள். பிறகு முரட்டு குணம் கொண்ட மிருகங்கள், கரடி, சிங்கம், புலி போல, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சுறா மீன் போல எத்தனையோ உயிர்கள் முரட்டு குணம் கொண்ட. ஈவு இறக்கம் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு புரியுதுங்களா? இதுக்கு அங்கிட்டு நம்ம வரும் பொழுது நம் போல மனிதர்கள் நம்ம நம்புறோம். சரிங்களா? அவனுக்கும் கணவன், மனைவி, பிள்ளைங்க, குடும்பத்தோட இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம மாதிரிதான் அப்படின்னு நினைக்கிறோம்.
இந்த மிருகங்கள்ட்டலாம் கூட நம்ம ஒரு வகையில தப்பிச்சு ஓடியாந்துரலாம் போல இருக்கு. மனிதர்கள் திட்டம் போட்டு அவங்க நம்மளைய செய்கிறாங்க. இது அதனால தான் பெருமான் வந்து இறைவன்ட்ட போய் கேட்டாரு, "குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு." அவர மாரிங்க இதெல்லாம் அந்த இறைவனுடைய அந்த கருணையில சரிங்களா? இந்த தமிழ் மண்ணுல ஒரு முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா? நம்மலாம் கிடையாது. கடந்த 2000 வருஷத்துல நீங்க சலிச்சு எடுத்தீங்கன்னா, வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அதுல ஒரு 100 பேர் தேறுவாங்க. நியாயமான பெரியவங்க. அவங்களோட தவத்தினால வள்ளல் பெருமான் தமிழ்நாட்டுல தோன்றார். தமிழ்நாட்ட பத்தி அவர் சொல்லும்போது, உலகத்துக்காக தான் வந்தாரு. அவருக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படி இல்ல. ஆனா அந்த மண்ணுக்கு வந்து அந்த மண்ணோட பெருமைய அவரே சொல்லும். மற்ற இடத்துலலாம் தோன்றாம, இந்த இடத்துல என்ன தோன்ற செய்தியே அப்படின்னு சொல்லி ஏன்னா, அந்த ஒரு வருகம் இருக்கு. அந்த மேன்மையான ஆன்மீகத்த உச்ச தொட்ட ஒரு மண்ணு, இந்த ஞான பூமி. அங்க அது அவர வந்து அவர் சொல்றாரு. அப்படியாப்பட்டவர் சொல்றாரு. நமக்காக பல இடங்கள்லங்க, பல இடங்கள்ல நம்ம எப்படி வேண்டணும்ன்றதெல்லாம் அவர் தான் சொல்லிக் குடுத்தாரு. நான் எப்பயுமே எனக்கு எப்பயும் எந்த சந்தேகம் வந்தாலும் அவரோட வரலாற தான் நான் இப்ப சமீப காலங்களா கடந்த 2, 3 ஆண்டுகளாகவே அவரோட வரலாற தான் திரும்பி திரும்பி நான் படிப்பேன். அவருடைய கடிதம், அவருடைய கட்டளை, அழைப்பு சரிங்களா? இதுல நீங்க போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அ சராசரி விளக்கம் வரலாறு எழுதுனவங்கள காட்டிலும் உண்மைக்கான விளக்கம் அங்க இருக்கு. உண்மையான விளக்கம் அதுல நீங்க பார்க்க முடியும். 1, 2 நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நீங்க அ ஏன்னு சொன்னா, நம்ம எப்படி வேண்டணும்ன்றதெல்லாம் அவர் தான் சொல்லிக் குடுத்தாரு. சரிங்களா? பயப்படாதீங்க. குற்றம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு அவமானப்பட்டு தூக்குல தொங்கணும் ஒண்ணுமே கிடையாது. அதனால அவர் முன்கூட்டி போய் இறைவன்ட்ட சொல்றாரு, "குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பு." நாம் வணங்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா, எதையும் மன்னித்து அருளக்கூடியவர் தான். பெருமானே சொல்றாரு, "எத்தனை குறைகள் யான் செய்திடணும்." 1, 2 இல்ல. எத்தனை குறைகள் நான் செய்திருந்தாலும், அத்தனையும் மன்னித்து அருளக்கூடிய ஒரே தெய்வம் அருட்பெருஞ்சோதி தான். மத்த இதுக்கு முன்ன நான் நம்மளுடைய சமய மதங்கள் இருக்கக்கூடிய இறைவன, இதுக்கு அதுக்கு வேறுபாடு இல்லங்க. ஒரே இறைவன தான் சமயம் சொல்ல முயற்சிக்குது. ஆனா அதனால முடியல. அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்து போகல. ஆனா ஒரு உண்மைய சொல்றாங்க. எல்லா சமய மதங்களும் அந்த ஏகன், அநேகனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன தான் அது போற்றுது, சொல்லுது. இதுல எந்த மாற்று கருத்து வந்தா நம்ம எந்த சமயத்தோடையும் மோத வேண்டாம். நம்ம அவங்கள அரவணைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால நம்ம வந்து அந்த சமயங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட நம்ம கீழ்த்தரமா அரவணைக்க வேண்டிய ஏன்னா நானே சமயங்கள ஏசியிருக்கிறேன். ஆனா காலப்போக்குல வந்து நடந்த ஒரு பெருமானுடைய சம்பவம், வாழ்க்கையில ஒரு நடந்த சம்பவத்த சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு ஐயா போறாரு. ஜமீன்தாருக்கு 2 மனைவி இல்லைங்களா? முதல் ஒரு மனைவிக்கு வந்து என்ன நோய் ஏற்பட்டிருக்கு? என்ன என்ன நோய்ங்க? வேகமா தான் சொல்லுங்களேன். சூளை இல்ல. அதாவது பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்குவோமே, சுலபமான வார்த்தையில சொன்னா அவங்களுக்கு. இன்னொருத்தவங்களுக்கு மனநோய். 2 பேரு. ஜமீன்தாருக்கு பல மந்திரவாதி, தந்திரவாதி எல்லாம் பார்த்து சலிச்சு போய் கடவுளே இல்லன்ற ஒரு நிலைக்கு அந்த ஜமீன்தார் வந்துட்டார். வள்ளல் பெருமான்ட்ட இந்த செய்தி வந்து சொல்றாங்க. பெருமான் வந்து போறார். போகும்பொழுது அவர் பார்த்துக்கிட்டே போறாரு. ஒவ்வொரு கிராமங்களையும் ஆடு, கோழி பலி கொடுக்கக்கூடிய கோயில்கள் தான் அங்க இருக்கு. இறை வழிபாடு எப்படி இருக்கு? இறைவனுக்கு ஏதாவது ஒரு உயிரை குடுத்தா தான் நம்ம உயிரை காப்பாத்துவான்ற அந்த தத்துவத்துல தான் அந்த நம்மளோட முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. பெரும்பாலான மனிதர். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் போறார். போயிட்டு அங்க ஜமீன்தார் வீட்ல போய் ஜமீன்தார் என்ன நினைச்சாரோ அது பிரகாரம் அவருடைய காரியத்தெல்லாம் வெற்றிகரமா இறைவனோட அருளால பெருமான் செய்து முடிச்சிட்ட பிறகு சரிங்களா? முடிச்சிட்ட பிறகு ஜமீன்தார் கேட்கிறாரு, "நான் என்ன செய்யணும் உங்களுக்கு?" அப்படின்னு. "எனக்கு எந்த கைமாறும் செய்ய வேண்டாம்." சரிங்களா? ஆனா ஒரு காரியத்த செய்யுங்க. என்ன காரியம் செய்யணும் ஐயா? உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கிராமங்கள்.
அந்த கிராமங்கள்ல ஈடுபடக்கூடிய வழிபாட்டுல இருக்கக்கூடிய திருக்கோயில்கள்ல உயிர் பலி செய்ய வேணாம். என்ன கேட்டாரு? உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நடைபெறக்கூடிய அந்த வழிபாட்டுல, கோயில்ல நடைபெறக்கூடிய வழிபாட்டுல உயிர் பலி செய்ய வேணான்னு ஒரு கட்டளை. ஜமீன்தார் சும்மா இருப்பாரா? ஏன்னா இதுவரைக்கும் யாராலயும் தீர்க்க முடியாத, குணமாக்க முடியாத அந்த அவருடைய 2 மனைவியும் பரிபூர்ணமா குணமாக்குனா அதுக்கு நன்றி கடனா இது அவரு ஏதோ கேட்பாருன்னு நெனச்சாரு. ஏதோ ஒரு அந்த மூலையில இருக்க தென்னந்தோப்ப குடுத்துடலாம் அப்படின்னு. அவரு அதெல்லாம் அப்படியேப்பட்டவர் இல்ல. அதனால அவர் என்ன செய்தாரு? கேட்டாரு. ஜமீன்தாரு சட்டம் போட்டாரு. இனி எந்த கோயில்லயும் உயிர் பலி செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டார். இப்ப பாருங்க, இவரு எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. இவரு என்ன கேட்கல, நான் அந்த இடத்துல என்ன பார்க்கிறேன்னா, இது கேட்டவரு இவரு சொல்லியிருக்கலாம் தானே. சிறு தெய்வ வழிபாட நிப்பாட்டிட்டு எல்லாரும் சிவபெருமான வணங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா, ஜமீன்தார் அடுத்தது நிச்சயமா செஞ்சிருப்பாரா இல்லையா? சிறு தெய்வ வழிபாட்ட நிறுத்தியிருப்பாரு. ஆனா அவரு அத செய்யல. கேட்கல. ஏன்? மக்கள் ஒண்ணும் உயரலங்க. மக்கள் அந்த மேன்மை பெறல. மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க கிடையாது. அந்த அப்ப அவரு ஏன் இத கேட்கலன்றத தான் நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். உணர்றப்ப, அப்ப நம்மள நாடி வரக்கூடிய மக்கள, சரிங்களா? நாடி கஷ்டப்படக்கூடிய மக்கள நம்ம போய் பார்த்துட்டு, கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம்லம்மா. பார்த்துட்ட பிறகு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்ப நம்ம என்ன செய்றோம்? பொருள குடுக்குறோம். பொருள குடுக்கும் பொழுது, நம்ம அவங்ககிட்ட வந்து சட்டதிட்டங்கள போடக்கூடாது. சட்டதிட்டங்கள போடக்கூடாது. என்ன சட்டதிட்டங்கள போடக்கூடாது? சைவமா இரு. போடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு பதிலா, நான் இதெல்லாம் உணர்ந்த பிறகு நான் என்ன சொன்னேன் அவங்களுக்கு, "அம்மா, நீங்க வழிபடக்கூடிய வழிபாட்டுல தவறு எதுவும் கிடையாது. ஆனா சில விஷயம் நீங்க செய்யல. இங்க யாராவது பொருள் எடுக்கிறவங்க இருக்காங்களா? நீங்க செய்யுங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு தான். விளக்கு கூட நான் மாத்த சொல்லல. எந்த தீபம் ஏத்துன ஜோதி தானே இல்லையா? காமாட்சி அம்மன் விளக்குல இதுவரைக்கும் நீங்க செய்யாத ஒரு காரியத்த நீங்க செய்ய முடியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க? காமாட்சி அம்மன் விளக்குல தீபம் இருக்கு இல்லையா? அந்த தீபத்துக்கு முன்னால சாமி படம் வச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த விளக்குக்கு பின்னால. எப்போதும் தீபம் முன்னுக்கு இருக்கும். படம் வந்து பின்னால தானே இருக்கும். இல்லைங்களா? ஏன் விளக்கு இப்படி ஓரமாவோ, இப்படியோ இல்ல வைக்கல? ஏன்னா, நீங்க வணங்குற அந்த இறைவன தீபத்தில் இருக்கிற மாரி பாவனை செய்யணும். 1வது. அம்மன வணங்குறீங்களா? முருகன வணங்குறீங்களா? விநாயகர வணங்குங்களா? எந்த கடவுள வணங்குனாலும், முதல்ல நீங்க செய்யறது, படத்துல இருக்கக்கூடிய இறைவன் தீபத்தில் இருக்கிற மாரி பார்த்து பழகணும். அதுக்காக தான் முன்னுக்கு தீபமும், அதுக்கு பின்னால படமும் வச்சிருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தீபத்தில் இருக்கிற மாரி முதல்ல பார்த்து பழகுங்க. அப்படி பழகுனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப படத்துல இருக்கிறதுனாலயோ, உங்களுக்கு பக்தியோட நீங்க வணங்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தானே நீங்க இப்ப வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இறைவன் தீபத்தில் இருக்கிறார் மாரி நீங்க பார்த்து பழக ஒரு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த உருவம் அதுல எந்த தெய்வமானாலும் அந்த உருவம் அதுல தோன்ற ஆரம்பிக்கும். இப்ப நீங்க இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் இருக்கிறதுனால தான் நீங்க என்கிட்ட பேசுறீங்க. இப்ப நான் வணங்கக்கூடிய இறைவன் எதுல இருக்கிறாரு? அந்த தீபத்துல இருக்கிறார். நீங்க நல்லா உங்களோட மனத வந்து நீங்க ப ம அந்த மனதுல குற்றம் இல்லாம முயற்சி செய்யும் பொழுது, உங்களோட எண்ணம் எதுவோ, அந்த தீபத்தோட அசைவு உங்களுக்கு அது காட்டிக் குடுக்கும். சத்தியமான உண்மை. மறுக்க முடியாது. நாங்க வடலூர்ல முதல் முறையா போயிட்டு, பெருமானோட இடம், அ அவரு பிறந்த மருதூர்ல. கீழலாம் போகணும் இல்லையா? மேல நாங்க வந்து மேல நின்டுட்டு நம்மளோட தினசரி பிரார்த்தனை படிக்க முயற்சி பண்றேன். அங்கிட்டு பானை கழுவுற பெண்கள்லாம் சண்டை போடுறாங்க. ஒண்ணோட ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அதோட மகிமை தெரியாதுங்க. சரிங்களா? தெரிஞ்சவங்க நம்ம பக்கத்துல இல்ல. நம்ம செய்த மாபெரும் குற்றம் என்னன்னா, சரிங்களா?
தெரிஞ்சவன் பக்கத்துல இல்ல, தெரியாதவன் பக்கத்துல இருக்கிறான். ஆனா அவனுக்கு அருமை தெரியல. இதான் இந்த இனத்தோட சாபக்கேடு என்னமோ தெரியல. அப்ப நாங்க போயிட்டு வேண்டுறோம். அந்த இத படிக்கிறோம். அந்த நம்ம கோபாலசாமி ஐயா தான் அந்த பிரார்த்தனை தயார் பண்ணாரு. அத படிச்சுக்கிட்டு வரும்பொழுது அந்த தீபம் அப்படி நிக்கிற அந்த தீபம் அப்படியே 90 விழுக்காடு கீழ அப்படி சாயுது. இந்த தீபம் நீங்க இப்படி இப்படி பார்க்கலாம். 90 விழுக்காடு கீழ நான் என்ன நெனச்சேன், ஆஹா! ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. ஆமா, விளக்கு கூடு உள்ளுக்குள்ள தீபம். உள்ளுக்குள்ள தீபம் இப்படி சாயுது. அப்ப நானு மனசுல நெனச்சுக்கிட்டு உருக்கமா அந்த பிரார்த்தனை செய்றேன். ஒரு ஆள் என்ன பார்த்து பிரார்த்தனை பண்றாரு. ஏன் தெரியுங்களா? இது இப்படி இந்த ஆளு படிக்கிறதுல ஏதோ இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பேர் ஒரு 40, 50 பேர் நிக்கிறாங்க. அங்க வந்தவங்கலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு 4, 5 பேர் தான் இருக்கிறோம். அவரு வந்து என்ன பார்த்து செய்றாரு. அப்ப இது இது வந்து என்ன பின்னால உள்ளவங்க சொன்னாங்க. என்ன நடக்குதுங்க? ஏன் அப்படி பிரார்த்தனை பண்றப்ப, இப்படி மேல் நோக்கி நிக்கக்கூடிய அந்த தீபம், ஏன் இப்படி என்னத்துக்கு அறிகுறி காட்டுது? இதுதான் சொல்றேன். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்த படத்த காட்டாது. அச்சிட்ட படம் காட்டாது. உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய அந்த தீபம் ஜோதி அது காட்டும். முதல் நமக்கு கிடைச்ச மாபெரும் ஒரு ஒரு இறைவனை பார்க்கக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து ஜோதி. வீட்டுக்கு போய் நல்லா நீங்க நீங்க எந்த உருவத்தை இறைவனை வச்சாலும் சரி, சரிங்களா? அந்த தீபத்துல இருக்கிற மாதிரி பார்த்து பழகுங்க. அப்படி பார்த்தத எங்க ஜோதி பார்த்தாலும் உங்க கண்ணுக்காது. சத்தியமா அந்த உருவம் நீங்க மனசுல நினைச்ச அந்த உருவம் உங்க கண்ணுக்காது. அந்த வடிவம் அழகா அது காரணம் மனதுக்குள்ள படிஞ்சிருச்சு அந்த வடிவம். இப்ப அது வெளியில பார்த்தோனே அது அந்த வடிவத்துல அது இப்ப நீங்க பேசுங்க. புரியுதுங்களா? நீ இப்ப பேசு. என்ன வேணும் அப்படின்றத கேளு. அது உங்களுக்கு சொல்லும். மறுக்க முடியாத உண்மை. அதைத்தான் நாங்க மக்களுக்கு சொன்னோம். நான் முதல்ல அகல் விளக்கு வைங்கன்னு சொன்னோம். சொல்லுவோம். அகல் விளக்கு வைங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சில வீடுகள்ல இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு கெட்டுப்போன சமுதாயம். தப்பா நினைச்சிடாதீங்க. சொல்றதுனால கெட்டுப்போன சமுதாயம். ஒரு வீட்ல 2 விளக்கு வைக்கக்கூடாது. 2 வச்சா வீடு 2ஆ போயிரும். கார்த்திகைக்கு எத்தனை விளக்கு ஏத்துறோம்? சொல்லுங்க. கார்த்திகைக்கு எத்தனை விளக்கு ஏத்துறோம்? வீடு முழுதும்ல? அதுவும் எதுல ஏத்துறோம்? அகல் தானே. ஒரு வீட்ல சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, அது சாவுக்கு பாய்ப்பாங்கன்னு. அகல் விளக்கு சாவுக்கு மோட்சம் போற விளக்குக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொன்னேன், அப்ப கார்த்திகைக்கு என்ன போடுறீங்க அப்படின்னு. அப்படியே கப்பு சப்புன்னு நின்றுட்டாருங்க. நாம் அறிவுல தெளிவு இல்ல அப்படின்னா, இந்த அவங்க தெரிஞ்சதை தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க மேல தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க படிக்காதவங்க. அப்ப அவங்ககிட்ட சொல்லுவேன், முடிஞ்சா அகல் விளக்குல ஏத்துங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க 2 தீபம் வைக்கலாமான்னு. கார்த்திகைக்கு எத்தனை தீபம் வைக்கிறீங்க? அப்ப அவங்க 2 தீபம் வைக்கலாம் அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும் பாருங்க. அதுவும் சிரமமா இருந்தா, பரவாயில்லம்மா நீங்க காமாட்சி அம்மன் விளக்குல அந்த ஜோதி பாருங்க. இப்படி பாருங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நான் புதுசா கொண்டு போய் ஒண்ணு திணிக்க கிடையாது. சுத்த சன்மார்க்கம் அப்படி இல்ல. அது உள்வாங்கும். நீங்க திணிக்கிறது வந்து மத்த சமய மதங்கள். சுத சன்மார்க்கத்துல திணிக்காது. அது உள்வாங்க அத்தனையும். அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்றோம். ஜோதி தானே நமக்கு முக்கியம்னு. சரிங்களா? சரி. இன்னும் ஒரே ஒரு காரியம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு. முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து என்ன வேணும்னு எழுதிருங்க. ஒரு 10 விஷயத்த எழுதுங்க. என்ன வேணும் அப்படின்னு எழுதுங்க. நீங்க சேவா வீட்ல இருக்கீங்க. இந்த சேவா வீட்டு காசு கூட சரியா கட்டல. உங்க கணவரு மணி ஓடிருச்சு. ஏதோ நான் காசு கட்டல. நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இது நான் கடவுள் எழுதலாமா? நானே வீடு வாங்க தகுதி இல்லையே. எனக்கு கணவர் இல்ல. நான் மாமியாரோட இருக்கிறேன். நான் வீடு வாங்க தகுதி இல்ல. அதெல்லாம் எழுதலாமான்னு. எழுது. எழுது. எதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடந்தா உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி வரும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் வரிசைப்படுத்தி எழுதுங்க. ஒரு 10 விஷயத்த எழுதுங்க.
அதிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அல்லது 5 விஷயம், 3 விஷயம் தல போற காரியமா இருக்கும். முதல்ல எழுதிருங்க. வீடு இல்ல, ஒரு வீடு சொந்தமா வாங்கணும். எழுது. சரிங்களா? இன்னொரு சந்தர்ப்பம் தான் நான் சொல்லல. நான் காடி வாங்க முடியாத நிலையில இருந்தப்ப, மாறன் ஐயா தான் எனக்கு வந்து கரண்ட்ல சைன் பண்ணாரு. இன்னொருத்தர் ஒடியாராரு. சார் என் பேர்ல லோன் எடுங்க. 2 வருஷமா சொன்னேன். நான் காடி வாங்க முடியாது. ஏன்னா எனக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு புது கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். 2 சம்பவம் என் வாழ்க்கையில நடந்த பிறகுங்க, இறைவன் இருக்கிறான்னு அந்த சிந்தனைக்கே போமாட்டேன். இருக்கிறாரு. வாங்க முடியாது. பிளாக் லிஸ்ட். புரியுதுங்களா? மனிதனால முடியாது. ஆனா எல்லாம் வல்ல இறைவனால அது முடியும். இறைவனால முடியும். அதுதான் நமக்கு அந்த எண்ணம் தான். அதுக்காக தான் 6 வேளை நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அப்படின்னு இறைவனால முடியும். சரிங்களா? மனிதனால முடியாது. அப்ப அவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கிறது, இந்த 10 விஷயத்துல தல போற காரியம் 1லிருந்து 5 இருக்கும். அல்லது 1லிருந்து 3 எது முக்கியமான காரியம்? எது முதல்ல உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை எடுங்க. அதை எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி சாமி படத்துக்கிட்ட வச்சிருங்க. இப்ப நம்ம என்ன செய்றோம்? எது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் இல்லையா? எடுத்துட்ட பிறகு இறைவன்ட்ட நான் வந்து இப்ப என்ன செய்ய போறேன்? மகா மந்திரத்த ஓதுறேன். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு எனக்கு புரிஞ்ச ஒண்ணு மட்டும்தான். இறைவனே வள்ளல் பெருமானே அவர் சாட்சி சொல்லக்கூடிய எனக்கு அறிவிக்கப்பட்ட எனது மெய் அறிவின் கண் அப்படின்னு அவரு அந்த மகா மந்திரத்தை பேருபதேச பகுதியில் அப்படி குறிப்பிட்டிருக்காரு. மிக அற்புதமான வசனங்க. அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா வேறு வேறு விளக்கத்துக்கு ஏன் போறாங்கன்னு எனக்கும் தெரியல. சரிங்களா? அந்த இடத்துல போனோம்னா அற்பெருஞ்சோதினா இறைவன். அற்பெருஞ்சோதினா இறைவன். சரிங்களா? அப்ப நான் இறைவன்ட்ட என்ன கேட்கிறேன்னா, இறைவா உன்னுடைய கருணையில நான் உயிர் வாழ்றேன். ஆனா எனக்கு மேற்கொண்டு நீ கருணை காட்டு. இது என் கைக்கு வர்றதுக்கு, இது அடையறதுக்கு நீ எனக்கு மேற்கொண்டு கருணை காட்டு. நான் இறைவன்ட்ட கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? இப்ப நான் வட்டிக்கு வாங்கிட்டு அவமானப்படுறேன். சரிங்களா? பொருளும் துன்பத்துல இருக்கிறேன். ஒரு நோய் என்னை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ உயிருக்கு போராடுறேன். என் மனதுல தோன்றுது, நான் இறந்துட்டேன்னா என் பிள்ளைங்களோட கதி என்ன ஆகும்? புரியுதுங்களா? என்ன ஆகுமோன்னு பயத்துல நான் இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் இறைவன்ட்ட போய் நான் வேண்டுறேன். இறைவா எனக்கு உடலை ஆரோக்கியமா ஆக்கி கொடு ஆண்டவனே. சரிங்களா? நான் ஆண்டவன்ட்ட வேண்டுறேன். என் உடலை ஆரோக்கியமா ஆக்கி கொடு, பரிசுத்தமா ஆக்கி கொடு, பரிபூர்ணமாக குணமா ஆக்கி கொடு. இதான் எனக்கு வேண்டுதல் 1வது. இதற்காக இந்த மகா மந்திரத்தை நான் ஓதுறேன். ஒரு 108 தர ஜபம் பண்றேன். சரிங்களா? அப்ப அதுல என்னன்னு வேண்டுறேன்? அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி. இறைவா இறைவா தனி பொருள் கருணை அற்பெருஞ்சோதி. என் மேல கருணை இல்ல, தனி பொருள் கருணை. உன்னோட கருணையில எல்லா உயிரும் வாழுது. பிச்சைக்காரன்ல இருந்து கோடீஸ்வரன் எல்லாரும் வாழ்றான். ஆனா இதுல இருந்து நான் மேம்படணும். நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன் இல்லையா? அதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா என் மேல நீ தனி பொருள் கருணை காட்டுனாதான். கருணையில எல்லா உயிரும் வாழுது. தனி பொருள் கருணையில தான் நான் குற்றத்திலிருந்து விடுபட முடியும். அதனால நான் இறைவனுக்கிட்ட நான் வேண்டுறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பொருள் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பொருள் கருணை அருட்பெருஞ்சோதி. இத 15 நிமிஷம் பிடிக்கும் நீங்க ஜபம் பண்ணுங்க. இதைத்தான் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். நான் சாமி படத்தை மாத்துங்கலாம் சொன்னது ஒரு காலம் உண்டு. அதனால அந்த அந்த முட்டாள்தனம் வேலையெல்லாம் செய்யறதே கிடையாது. என்ன சொல்றோம்? ஜபம் பண்ணு. நீங்க பாக்குற காமாட்சி அம்மன் விளக்குல உருவம் எந்த உருவம் வச்சாலும் சரி, ஓதுற மந்திரம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி. முருகனை பார்த்தாலும் சரி, வாயில ஓதுறது எதுங்க? அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம். அதை அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும். நிச்சயமாக கொடுக்கும். சரிங்களா? இது செய்து கொண்டே வாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அம்மா நீங்க எங்களை ஏமாத்தாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 மாசம்தான். புரியுதுங்களா? 3 மாதத்துக்குள்ள
அதனுடைய அந்த துன்பமோ, துயரமோ, இல்ல ஒரு காரியமோ உங்க கைக்கு அது வந்து ஆகணும். அப்படி வரல அப்படின்னா, மேற்கொண்டு ஒரு 3 மாசம் எடுத்துக்கங்க. 6 மாசத்துக்குள்ள அந்த காரியம் நடைபெறல அப்படின்னா, நீங்க விசுவாசமா இறைவன வணங்கல அப்படின்றது அர்த்தம். எப்படி சொல்றோம்? கடிதம் எடுத்து பாருங்க. பெருமான் எழுதின கடிதம்ல அவரோட சொந்தக்காரங்களே எழுதுறாங்க. நாங்க ஜீவன் அம்சத்துக்கு உயிர் வாழ்றதுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல. பெருமான் கடிதம் எழுதுறாரு. இன்னும் 2 மாதத்துக்குள்ள சரிங்களா? 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு இந்த கடன் தீரும். அவரு இறைவனுடைய மகன். 2 மாதம் சொல்றாரு. நம்ம 3 மாதம், இல்ல 6 மாதம். 6 மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனை தீரலன்னாங்க, நீங்க இறைவன உண்மையாவே நீங்க வணங்கல அப்படின்றது தான் அது பொருள். சத்தியமாக சொல்றேன். 3 மாதத்துக்குள்ள ஒரு பிரச்சனை தீரணும். இல்லன்னா இறை வழிபாட்டுல ஏதோ பழுது இருக்கு அப்படின்றது அர்த்தமாயிரும். புரியுதுங்களா? நீங்க பெரிய விஷயம் செய்ய வேண்டியதில்ல. நீங்க வணங்குற இறைவன அந்த ஜோதியில பாருங்க. சரிங்களா? உங்களோட எண்ணத்துல இறைவனுக்கிட்ட நீங்க வேண்டுறீங்க. இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு அத எழுதிட்டீங்க. அதுக்காக ஜெபம் பண்றீங்க. இப்ப ஜெபம் பண்றதுக்கு முன்னால ஒரே ஒரு படி மேல போய் ஒரு காரியம் செய்யுங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. இப்ப எனக்கு ஒரு நான் வட்டிக்கு வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்க. அவமானப்படுறேன். சரிங்களா? பயப்படுறேன். ஏதாவது செஞ்சிருவாங்களோ? சரிங்களா? வீட்ல பிள்ளைங்க இருக்க பிள்ளைங்கள கடத்திருவாங்களோ? இல்ல பொருளெல்லாம் எடுத்து வெளிய போட்டு வீசிருவாங்களோ? அப்படின்னு நானு அவமானத்துல பயந்துகிட்டு இருக்கேன்னு வச்சு நான் வேண்டுறேன். அப்ப நான் வேண்டும் பொழுது, என்ன மாரி இந்த உலகத்துல வட்டிக்கு வாங்கி வேதனைப்படுறவங்க இருப்பாங்களா? இல்லையா? சீனன் இருக்கிறான், மலாய்க்காரன் இருக்கிறான், இந்தோனேசியாக்காரன் இருக்கான், ஏன் வெள்ளைக்காரன் அமெரிக்காவிலயும் அவனும் இருக்கு. எல்லா மனிதனும் சரிங்களா? இது என்ன மாரி வேதனைப்படுறவங்க உலகத்துல நெறைய பேர் இருக்கிறாங்க. கோடான கோடி பேர். நான் இனிப்பு நீர்ல வேதனைப்படுறேன் அப்படின்னா, என்ன மாரி உலகத்துல இனிப்பு நீர்னால வேதனைப்படுறவங்க கோடான கோடி பேர். கேன்சர்ல நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னா, என் உயிர் போயிருமோ இல்லையோ, ஆண்டவனே எனக்கு ஒரு 2 வருஷமாவது நீ காப்பாத்து அப்படின்னு நான் வேண்டுறேன்ல. என்ன மாரி அதே மாரி நோயில வேதனைப்படுறவங்க நெறைய பேரு. ஆனா இறைவன்ட்ட வேண்ட கிடையாது. நம்ம என்ன செய்றோம்? ஒரு படி மேல போய் எனக்கு என்னாத்துக்காக நான் இறைவன்ட்ட அந்த மகா மந்திரத்த ஓதுறனோ, அதுக்காக அந்த இறைவன்ட்ட நான் போய் கேட்கிறேன். இறைவா, என்ன மாரி வட்டிக்கு வாங்கிட்டு அவமானமோ, பயமோ, பயத்தோட வாழக்கூடிய இந்த உலகத்துல இருக்க யாரா இருந்தாலும், அவங்க மேலயும் கருணை காட்டு ஆண்டவனே. ஏன்னா, நான் படுற அவமானம் சரிங்களா? என்ன மாரி இன்னொரு மனிதன் பட வேண்டும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு மனிதன் படுற அந்த வேதனை எனக்கு நல்லா புரியும். ஏன்னா நானும் அதே வேதனை அனுபவிக்கிறேன் இல்லையா? அப்ப இன்னொரு மனிதனுக்கு யார் வேண்டுவா? எந்த பணக்காரனும் வேண்ட மாட்டான். எந்த நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவன் வேண்ட மாட்டான். யார் வேண்டுவாங்க? வேதனையில உள்ளவங்க தான் வேண்டணும். இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா? வேண்டாம இருக்கிறது யாருன்னா, வேதனையில உள்ளவன் தான் இன்னொருத்தனுக்கு வேண்ட மாட்டான். இப்ப நான் நோயால இருக்கேன். நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன்னா, நான் உயிரோட வரணும் அப்படின்னு நான் வந்தா தான் என் பிள்ளைங்கள காப்பாத்த முடியும், படிக்க வைக்க முடியும் அப்படின்னு அந்த மன வேதனை எனக்கு இருந்தா, என்ன மாரி நோய்வாய்ப்பட்டு கொண்டு இன்னொருத்தன தன் பிள்ளைய விட்டுறக்கூடாது அப்படின்னு வேதனை அனுபவிக்கிறான் இல்லையா? அவனுக்கு யார் வேண்டுறது? நல்லா இருக்கிறவங்க வேண்டுவாங்களாங்க? மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த துன்பத்த அனுபவிக்கல. அவங்க மேல குற்றம் கிடையாது. பணக்காரங்க வேண்டுவாங்களா? இல்ல. அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பமே இல்ல. அப்ப யாருக்கு அந்த சந்தர்ப்பம் இறைவன் குடுத்தாரு? நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, துன்பத்தில் உள்ளவங்களுக்காக தான். அதனால தான் சுத்த சன்மார்க்கத்துல ஏன் உறுதியா அது தீரும் அப்படின்னா, இறைவன் சொல்றாரு, "தயவை கொண்டு தயவை பெறுதல்." சுத்த சன்மார்க்கம் அதுதான். எந்த தயவு? நான் இறைவனுக்கிட்ட கேட்கிறேன். எப்படியாவது 2 வருஷம் எனக்கு நான் வாழறதுக்கு எனக்கு அருள் புரிய ஆண்டவனே அப்படின்னு நான் வேண்டுறேன் பார்த்தீங்களா? அப்படி நான் வேண்டும் பொழுது, என்ன மாரி நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய, தன் குடும்பத்த அம்போன்னு விட்டுட்டு போயிருவோன்னு மன வருத்தத்தோட இருக்கக்கூடிய, அவங்க மீது கருணை காட்டு ஆண்டவனே அப்படின்னு நான் அவங்களுக்காக நான் இறைவனிடத்துல வேண்டுறேன் பார்த்தீங்களா? அந்த தயவை கொண்டு இறைவன் என் மீது தயவு காட்டுறார்.
தயவை கொண்டு தயவை பெறுதல். புரியுதுங்களா? தயவை கொண்டு அதான் அவருடைய சத்திய வாக்கு. அப்ப எப்படி இந்த காரியம் நடைபெறுது அப்படின்னா, நானு 5 வருஷம் துன்பப்படுறப்பங்க எனக்கு அது விளங்கல. ஒரு காலம் அது விளங்கியிருந்தா ஒரு 2 வருஷத்திலே நான் மீண்டு வந்திருப்பேன் போல இருக்கு. எனக்கு அப்ப விளங்கல. அவ்ளோ கஷ்டத்துல இருக்கிறேன். அப்ப இதுக்கு பிறகு தான் அதெல்லாம் அந்த படிக்க நம்மளோட பிரார்த்தனை எப்ப ஈடு ஏறும் அப்படின்னா, எப்ப என்ன மாரி துன்பத்த அனுபவிக்கிறவங்க இந்த உலகத்துல யாரோ, அவங்களுக்கும் கருணை காட்டு ஆண்டவனே அப்படின்னு சொல்லி நான் வேண்டுறேன் தெரியுங்களா? அப்பதான் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நமக்கு நம்ம ஏன் இந்த பழக்கத்துக்கு வரல தெரியுங்களா? நம்ம போனோன்னா கோயில்ல தவறு ஒண்ணும் கிடையாது. அது ஒரு தவறி போன இடம். அந்த வழிமுறை தவறி போனது. கோயில்ல போனோன்னா உங்க பேரு, நட்சத்திரம் கேட்டு நீங்க தட்சணை காசு போட்ட பிறகு உங்களுக்காக அவர் போய் வேண்டுவார். உங்களுக்காக தான் வேண்டுவார். புரியுதுங்களா? ஆனா, அது ஏன் நிறைவேறாம போகறதுக்கு காரணம் என்ன? பல சந்தர்ப்பத்துல நிறைவேறாம போறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா, தயவை கொண்டு தயவை பெறுதல் இல்ல. எனக்குள்ள இறைவன் இருக்கிறாரா இல்லையா? எல்லா உயிர்லயும் இறைவன் இருக்கிறார் தானங்க. அப்ப எனக்குள்ள இறைவன் இருக்கிறார்னா, அந்த நோய்வாய்ப்பட்டு அவரும் போராடுறார். அவருக்குள்ளயும் அதே இறைவன் தானே இருப்பாரு. அப்ப நான் அவருக்காக நான் வேண்டுறது தான் அதான் வழிபாடு. புரியுதுங்களா? அவருக்காக நீங்க சமைச்சு உணவு கொடுக்குறீங்களா? அது படையல். கோயில்ல கொண்டு போய் படையல் வைக்கிறது இல்ல. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோங்க தெரியுங்களா? நம்ம உதவி இல்ல. சத்தியமா அது கிடையாது. நீங்க கொடுக்கிற உணவு அது படையல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கொடுக்கும் பொழுது, எப்படி கோயில்ல உள்ள இறைவனுக்கு நம்ம விரதம் எடுத்து கொடுக்கிறோமோ, அப்படி பயபக்தியோடு நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அது படையலாகவே மாறிடும். பெரும்பாலும் அப்படியே எழுதியிருக்கிற ஜீவ காண்டத்துல எழுதியிருக்கு. அதத்தான் கொடுக்கும் பொழுது ஏதோ நம்ம இருக்கிறோம் கொடுக்கணும் இல்ல. இறைவனுக்கு கொடுப்பது போல நினைச்சு நீங்க இல்லாதவங்களுக்கு அப்படி எந்த பொருள் கொடுத்தாலும் அது இறைவனுக்கு படையலாகவே போகுது. அந்த காரியம் உங்களோட வேண்டுதலை வெற்றி பெறும். இப்ப நான் சொன்னதுக்கு ஒரு காசு நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நேரம் மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும். என்ன சொன்னேன்? முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து என்ன வேணும்னு எழுதிருங்க. சரிங்களா? 3 மாதம் தான். எழுதிருங்க. எழுதிட்டு நீங்க ஜோதியில நீங்க வணங்குற இறைவனை பாருங்க. ஆனா சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அருட்பெருஞ்சோதி. ஏன்னா இப்ப ஜோதியை தானே பாக்குறீங்க இல்லையா? ஜோதியை தானே பார்த்து வேண்டுறீங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இறைவா, இறைவா என் மேல தனிப்பெரும் கருணை காட்டு. சரிங்களா? அப்படி வேண்டும் பொழுது என்ன மாதிரி இந்த உலகத்துல துன்பத்தோடு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க மீதும் கருணை காட்டு ஆண்டவனே அப்படின்னு சொல்லி உண்மையா வேண்டும். புரியுதாங்க? இதுல ஒரு குறுக்கு இதுவும் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம செய்த தீவினைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது உங்களே விடாது. இப்ப நோய்க்கான மருந்து கிடைச்சிருச்சு. மருந்து எடுத்து சாப்பிடணும்ல, விதி உங்களே விடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நான் சொல்றத மெதுவா இருந்து நீங்க கவனிக்கணும். சரிங்களா? நீங்க போயிட்டு உட்காருவீங்க. திடீர்னு படபடன்னு மழை சத்தம் கேட்கும். துணி எடுக்கலையே. புரியுதுங்களா? கடவுள் அணங்கும். உடனே ஓடி போய் துணி எடுக்க போவீங்க. துணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நனைஞ்சிட்டு கொண்டாந்து போடுவீங்க. அது எப்படி போடுவீங்க தெரியுங்களா? சலிப்போடு. இந்த வீட்ல எந்த நாயும் துணி எடுக்காத. நாமளா துவைக்கணும், நாமளா எடுக்கணும். எப்ப வருது? கடவுள் கிட்ட போற நேரத்துலங்க நம்ம மனம் என்னன்னு சொல்லுது? இந்த வீட்ல எந்த நாயும் எவ்வளவு தூரம் நம்ம கீழே இறங்கிட்டோம் பாத்தீங்களா? திரும்பி நம்ம எப்படிங்க மேல ஏற முடியும்? அந்த எண்ணத்துல தான் நீங்க போய் உட்காருவீங்க. இறைவனை வழிபட போறோம். கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் எடுக்க போகுது. அதனால என்னெல்லாம் தடை வரணும் உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க. கணவர் வந்துருவாரா வேலை முடிஞ்சு? அவருக்கு தண்ணி கலக்கி இதுல என்ன சுடு தண்ணி பாத்திரத்துல ஊத்தி வச்சிருங்க. சொல்லிருங்க. பாருங்க வச்சுட்டேன். நான் இறைவனோட பேச போறேன். நம்ம பிரச்சனை தீரணும். சரிங்களா? அதனால குறுக்கிடாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதெல்லாம் தடை வருமோ அந்த தடையெல்லாம் பார்த்து வச்சிருங்க. துணியெல்லாம் எடுத்து வச்சிருங்க முன்கூட்டி. புரியுதுங்களா?
அக்கம் பக்கம் வேலை முடிஞ்சு வரவங்க உங்க வீட்டுல நாய்த்தா உடனே குலைக்க பார்க்கும். கட்டி போட்டு வச்சிருங்க. அந்த நேரத்துல எழுந்திருக்க கூடாது. அந்த இறைவனோட நம்ம பேசுற அந்த நேரம் மிக மிக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அது எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நீங்க இழக்க. அப்ப நீங்க செய்த அந்த தீவினைன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, அது உங்களை செய்ய விடாது. நமக்கு எப்படின்னா விழிப்புணர்வு வேணும். சரி, இத செஞ்சிருவோம். செஞ்சுட்டு போய் உட்காரோம். வேற எது இருக்கா? யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா? ஃபோன ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எப்படியாப்பட்ட உயிர் போற காரியமும் அந்த நேரத்துல நடக்காது. புரியுதுங்களா? ஒண்ணும் நடக்காது. ஏன்னா இறைவனுக்கே தெரியும். அந்த தடைகள நீங்க வராம பார்த்துக்குங்க. நீங்க எப்படி அது செய்ய முடியும்? நீங்க போய் இறங்கி காரியம் இறங்கி வேண்டும் பொழுதுதான் ஒவ்வொன்னா உங்களுக்கு வரும். முதல்ல என்ன வரும்? இப்ப நீங்க நினைப்பீங்க, சரி காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கலான்னு. 6 மணிக்கு எழுந்திருக்க உங்களுக்கு மனம் வராது. ஏன்னா எப்போதும் ஏஞ்சது இல்லை. இப்போ புதுசா மட்டும் எப்படி எழுந்திருக்காது ஒத்துக்கொள்ளுமா? அன்னைக்குன்னு பார்த்துதான் குளிரா இருக்கும். ஒரு இழுத்து போட்டு தூங்குவோம். ஏகப்பட்ட உங்களையே கடவுள்கிட்ட போக விடாம உங்களுக்குள்ளேயே ஒரு எதிரி ஒண்ணு இருக்குங்க. நம்மளுடைய மனம். இறைவன்கிட்ட நெருங்கவே விடாது. சும்மா போன் எடுத்து இது யார் அடிச்சான்னு பார்க்கலான்னு பார்த்த கையோட நீங்க வாட்ஸ்அப் போனீங்கன்னு வச்சுக்கங்க, முடிஞ்சது. இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா முடிஞ்சது. முடிஞ்சு. இறைவனை சிந்திக்கிறது இல்ல. அதனாலதான் அந்த 6 வேளையில நீங்க அந்த எதையும் கிட்ட வைக்காதீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? யாரெல்லாம் செய்ய முடியும்னோ கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். படம் பிடிச்சிருங்க மாற. பிடிச்சிட்டீங்கன்னா நல்ல. ஏன்னா உண்மைமா, நீங்க இனி கேளுங்க. யோ, நீ சொன்னியா 3 மாசம் 3 மாசம் ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல. இனி கேளு. அதுக்கு தானே நான் சொல்றேன். கேளு. நடக்கலன்னா நான் சொல்றேன். நாங்க அப்படி அந்த இறைவன்கிட்ட வேண்டது அவ்வளோ. நீங்க நாளுக்கு நாள் போனீங்கன்னா நீங்க எல்லாரோடையும் அன்பா பழகுங்க. ஆனா யாரையும் நம்பாதீங்க. கணவனை அன்புல மட்டும் நீங்க துரோகம் பண்ணாதீங்க. சரிங்களா? அன்பு பிள்ளைங்க மேல வைங்க. கணவர் மேல அன்பு வைங்க. மனைவி மேல அன்பு வைங்க. புரியுதுங்களா? வேலை செய்யற இடத்துல அன்பா இருங்க. எல்லார் மீதும் அன்பு காட்ட வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஆனா துரோகம் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அந்த காரியம் நீங்க செய்யக்கூடாது. அது பெரிய பாவத்துக்குரியது. யாரையும் நீங்க நம்பாதீங்க. கணவனை கூட நம்பாதீங்க. ஆனா அன்பு வைங்க. என்னங்க விளங்காம பேசுறீங்க? நம்ப கூடாதுன்றீங்க, அன்பு வைங்கன்றீங்க. நீங்க நாய் வளர்க்குறீங்களா? வீட்டுல வளர்க்குறீங்களா இல்லையா? சரிதானம்மா? அன்பு அது மேல வச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க வைக்கிறீங்களோ இல்லையோ, அது நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கும். உண்மையான அன்பு அது அது நம்ம மேல வச்சிருக்கும். அப்ப நீங்க யோசனை பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இருக்கிறவங்க சுத்தி உள்ளவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. நம்மளை விட்டு புரியறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? கணவன் மனைவி இழக்கலாம், மனைவி கணவனை இழக்கலாம், பெத்தவங்க பிள்ளைங்களை இழக்கலாம், பிள்ளைங்க பெத்தவங்களை இழக்கலாம். எது வேணுமா நடக்கலாம். நீங்க உண்மையான அன்பு அவங்க மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன். ஒற்றுமை, வேற்றுமை, உரிமைகள், அகழ்வரி. ஒற்றுமை, வேற்றுமை, உரிமைகள் பல பல அற்றன அற்று. நீ உரிமை வச்ச அப்படின்னா துன்பம். இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் உடையறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ரொம்ப காலத்துக்கு பிறகு படிச்சேன். எத்தனை வருஷமா அகவல் ஓதுறோம். அப்போலாம் மண்டைக்கு எட்டாதது. ஏன்டா நான் நினைப்பேன், ஏன்டா தமிழருங்க மட்டும் ஒண்ணு கூட முடியல, ஒற்றுமையா இருக்க முடியல. கோயில்ல சண்டை, ஹாஸ்பிட்டல்ல சண்டை, பள்ளிக்கூடத்துல சண்டை, எங்கெல்லாம் இந்த இந்தியர்கள் ஒண்ணு சேராங்க அங்கெல்லாம் பிரிவுகள் வருது அப்படி. அப்ப இது என்ன காரணம்னு பார்த்தா, அகவல்ல ஒரு வரி ஒற்றுமை, வேற்றுமை, உரிமைகள். நீ உரிமை வச்சேனாப்பா உனக்கு. நான் இந்த மன்றத்துல நான் 10 வருஷம் இருக்கிறேன். அப்ப நான் சொல்றது உரிமை தானே நான் எடுக்கிறேன். உரிமை வைக்காத.
உரிமை விற்காது. ஒண்ணு நடைமுறையில ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அ "பாடுபடு பலன எதிர்பார்க்காதன்னு." அதுதான் அந்த நீங்க வேணுமா போய் மீண்டும் மீண்டும் அத படிச்சு பாருங்க அந்த இத. "பாடுபடு பலன எதிர்பார்க்காத." ஏன்னா ஒரு "அற்றன வகுத்து அருப்பெருஞ்சோதி." எந்த வகையில நமக்கு உரிமை கிடையாது. கணவனுக்கு மனைவி மேல மனைவிக்கு உரிமை இருக்குன்னு சட்டம் இருக்குன்னு தான் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறோம். ஆனா அந்த சட்டத்துக்கு மீறிய ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? யார் எப்ப போவாங்கன்னு தெரியாது இல்லையா? அப்புறம் அதனால நீங்க உண்மை அன்பு வையுங்க அவங்க மேல. சரிங்களா? எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் நமக்கு. அப்பதான் நம்ம ஏமாந்து போவோம். எல்லார் மீதும் அன்பு வைங்க. உண்மை அந்த அன்பு வைக்கிறதுல மட்டும் மாற்றம் காட்டாது. பொய்யான அன்பு வைக்க. உண்மை அன்பு தான். அதான் இறைவன காட்டும். சரிங்களா? இப்ப நான் ஒரு 6, 7 விஷயம் உங்ககிட்ட நானு சொல்லிட்டேன். சன்மார்க்க அன்பர்களுக்காக சொல்றேன். நம்ம அந்த மக்கள வசதி குறைவான மக்கள அவங்கள நாடி போகும்பொழுதோ, அவங்க நம்மள நாடி வரும்பொழுதோ, நம்ம அரவணைக்கணுன்றது பெருமானுடைய கட்டளை. கட்டளை போடக்கூடாது. கட்டளை போடக்கூடாது. இது ஓதணும் அப்பதான் நான் குடுப்பேன். இல்ல. நீங்க சைவமா ஆகணும் அப்பதான் குடுப்பேன். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பெருமான் நினைச்சிருந்தா ஜமீன்தார்கிட்ட ஒரு ஒரு இது கேட்டிருந்தாருன்னா, அந்த கிராமமே மாத்தி அமைக்க முடியும். அவர் அப்படி கேட்கல. ஏன்னா, அவங்க யாரும் பக்குவப்படல. அவங்கலாம் துன்பத்துல இருக்கிறாங்க. பாவத்துக்கு மேல பாவம் செய்றாங்க. அப்ப இங்க நம்மள நாடி வராங்க, அல்லது நீங்க நாடி ஒரு ஏழைய பார்க்க போறீங்கன்னா, இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்துல அந்த மக்கள நம்ம மக்களா மாத்துறதுக்கு இறைவன் நமக்கு குடுத்து, அதனால நான் என்ன செய்யணும்? அவங்க வழிக்கு கீழ இறங்கணும். அவங்கள மேல தூக்கணும்னா நான் கீழ இறங்கித்தான் ஆகணும். மேல நின்று நான் அவங்கள தூக்க முடியாது. கீழ இறங்கி தான் நான் அவங்கள தூக்க முடியும். அப்படி நான் தூக்கணும் அப்படின்னா, எனக்கு இறைவன் அந்த ஆற்றல அகவல் நீங்க ஓத ஓத அதிலேயே அவர் நெறைய விஷயம் அவருக்கு கேட்கிறாரு. நம்ம ஓதும்பொழுது அது நமக்கே வரும். "எத்தகை எவ்வுயிர் எண்ணின." சரிங்களா? "எப்படி எவ்வுயிர் எண்ணின. ஏங்காத உயிர் திரள் எங்கெங்கு இருந்தன." ஆங்காங்கு ஏங்காத உயிர் திரள்னா, அந்த உயிர் கேட்காதுங்க. எந்த உயிரு? உடல் நோய்வாய்ப்பட்டு சாச்சாட்டா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே இருக்கும். மத்தவங்கலாம் கேட்கிறப்ப நம்மலாம் கேட்கிறோம். எனக்கு இத குடு, அத குடுன்னு கேட்கிறோம். அது கேட்குமா? கேட்காது. அதுக்கும் பெருமான் தான் எழுதினார். "ஏங்காத உயிர் திரள் எங்கெங்க இருந்தன. ஆங்காங்கு அளித்தருள் அருட்பெருஞ்சோதி." கேட்கிறவங்களுக்கு குடுக்குறேன். கேட்காதவங்களுக்கு குடு. மிக அற்புதம். மிக எளிமை. நெறைய விஷயம் அது ரகசியம் இருக்கு. எளிமையா சொல்லப்பட்ட விஷயம் நெறைய இருக்கு. சரிங்களா? ஒரே ஒண்ணு தான் நான் உங்கள வேண்டிக் கொள்றேன். கால நேரம் எடுத்துட்டுன்னா தெரியல. வந்ததுக்கு ஒரு காரணம். ஒரு காரணத்துக்காக அத சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க 6 வேள சிந்திக்க பாருங்க. 1 நிமிஷம். ஒரே 1 நிமிஷம். 4:30 மணி 4:30லேருந்து 7 மணி. சரிங்களா? அந்த கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி நேரம் 2:30 மணி நேரம் இறைவன வணங்க வேண்டாம். அதுல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? 5 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறோம். மோட்டர் கிட்ட போய் உட்கார்றோம். மோட்டர ஸ்டார்ட் பண்றோம். காடிய ஸ்டார்ட் பண்றோம். 1 நிமிஷம் அப்படியே காடியிலே உட்கார்ந்து இறைவனுக்கு அந்த நேரங்கள முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால அந்த அதுக்கு நேரம். அப்ப நீங்க இந்த பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா, நமக்கு நேரம் தெரிஞ்சு போயிடும். எந்தெந்த நேரம் நம்ம 6 வேளை எப்ப அப்படின்றது. அப்புறம் தான் நீங்க அத நடைமுறைக்கு வரும்பொழுது, ஒரு 100 வரி அகவல் ஓதுங்க. வீட்டுக்கு வந்து பிரார்த்தனை செய்றப்ப, ஓதுறது தவறாம ஓதுங்க. ஃபுல்லா ஓதணும்னு அவசியம் இல்லங்க. ஓதுவது ஒலியல் அப்படின்னா, இறைவனுடைய புகழ ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அது என்ன செய்யணும்னா, அகவல் வைத்துக் கொள்ளுங்க. மிக அற்புதமானது. ஒரு 100 வரி போதும். ஓதிட்டு வச்சிருங்க. பார்க்குறேன், கம்பத்துங்களுக்கு போறப்ப, மலாய்க்காரங்க அந்த முதியோர் இருக்காங்க இல்லையா? எல்லாம் அவங்க இது போட்டுக்கிட்டு, பெண்கள் ஒண்ணா சேர்ந்து போறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய தாய்மார்கள்லாம் டிவி முன்னால உட்காந்துட்டு நாடகத்தையும் அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் என்ன செய்றாங்கங்க, முக்காடு போட்டுக்கிட்டு கையில அந்த குரான தூக்கிக்கிட்டு ஒண்ணா போறாங்க. 60, 70, 80 வயசுலலாம் அவங்க அப்படி போறாங்க. அவங்க ஏன் இந்த எவ்வளோ இன்றைய பொழுது நம்ம ஐயா சொன்னார்ல, ஆசிரியர் சொன்னார்ல, அவங்களோட இன்னைக்கு கொல்லாமைன்றது காலையிலே அந்த பிரார்த்தனை செய்ற எத்தனை உயிர்கள் எப்படி போகுதுன்றது கொடுமையானது. ஆனா இன்னமும் பெருமான்ட்ட கேட்கிறேன், 150 ஆண்டுகள் ஆயிருச்சு நீங்க இந்த மண்ணுல கொடி நட்டு,
சன்மார்க்கம் இந்த சன்மார்க்க உலகமாக மாறும் அப்படின்னு. சன்மார்க்க உலகமாக மாறுறது ஒரு பக்கத்து இருந்தாலும் பெரும்பாலே அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே, கொலை புரியுறவங்க, சரிங்களா, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே, உலகம் முழுதும் இன்னைக்கு அவங்க ஓங்கி நிக்கிறாங்களே. எங்கயா மார்க்கம் அவருக்கு தெரியாததா? நம்ம ஒரு ஆதங்கத்துல நம்ம அதை கேட்கிறோம். ஏன்னா அந்த உயிருங்க, அவங்க ஒருத்தன் ஓடி போய்ங்க அந்த ஒட்டகம் அப்படி நிக்குது. அவங்க சொல்றாங்களே இப்படிதான், அப்படியெல்லாம் அறுக்கல. இவ்வளவு பெரிய கத்தி எடுத்துட்டு போய் சதக் 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 அப்படின்னு அது நின்றுகிட்டு இருக்கு பாருங்க. ஏதோ தீனி கொடுப்பான் போல அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுகிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு அறுத்தாரு. இப்ப பாருங்க, மாட்டுக்கிட்ட எத்து வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறாங்களா இல்லையா? அதுக்கு எப்படிங்க தெரிஞ்சது நம்மள என்ன அவன் ஏதோ ஒண்ணு உணருது இல்ல அது? நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு தற்காத்து கொள்றதுல ஏன் கடவுள் தடுக்கல? ஏன்? அவங்களுக்கு அது ஒரு பாடம் தானே. இது எப்ப விளங்குமோ தெரியாது. ஆனா நமக்கு ஆண்டவர் முன்கூட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒரு நல்ல மார்க்கத்துல, சத்தியமான ஒரு மார்க்கத்துல நான் பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிறப்புல தான் உண்மையான கடவுளை வணங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்ன நம்ம பார்க்குறோம், நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் முனியாண்டி, முனீஸ்வரர், காளியாத்தா, அப்புறம் பேச்சாயின்னு எதையோ வணங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்திலலாம், சரிங்களா, உண்மையான ஒரு இறைவனை, செலவில்லாம ஒரு இறைவனை அன்போடு வணங்குறதுக்கு இறைவன் இதான் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட தயாரா இருக்கேன். சரிங்களா, எதை இழந்தாலும் இறைவனை இழக்க நான் விரும்புறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அது ஒன்றுதான். என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒண்ணு கடவுள் பக்தி. அதையே நான் இழந்துட்டேன்னா நான் மனசுல வாழ முடியும். சரிங்களா, பணக்காரனுக்கு பணம் இருக்கு, படிச்சவனுக்கு நல்ல வேலை இருக்கு, அவன் வாழ்ந்துருவான். ஒண்ணுமே இல்லாத ஏழைங்க எப்படி வாழ்வாங்க? அவங்களுக்கு தான் அந்த இறை பக்தியை சொல்லி கொடுக்கும். இந்த மக்களை நம்ம மக்களை சட்டத்திட்டம் போடாது, நம்ம மக்களை, சரிங்களா, நான் சொல்லி சொன்ன விஷயத்த நான் கடைப்பிடிக்கிற விஷயத்த தான் சொல்ல முடியாததை நான் சொல்லலை. சரிங்களா, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் 1 2 கேள்வி கேட்டால் பதில் சொல்றேன், இல்லைன்னா நிறுத்திடுறேன். கேள்வி எல்லாரும் கடைப்பிடிக்கிறது. உங்களால செய்ய முடியுமாமா? சொன்னதை முதல்ல என்ன செய்யணும்? கொஞ்சம் எழுந்திருங்க. முதல்ல என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதுங்க. சிந்தனை வரத்தெல்லாம் எழுதுங்க. அதுல மிக முக்கியமானது ஒரு 3ல இருந்து 5க்குள்ள இருக்கும். தலை போறக்கூடியது. அதை மட்டும் தனியா எடுத்துட்டு அதுக்காக இறைவன்கிட்ட வேண்டுங்க. 1வது. அடுத்தது என்ன செய்யணுமா? எழுதியாச்சு. இப்ப அடுத்தது ஜோதியில, நீங்க காமாட்சி அம்மன் வீட்டுல இருந்தா அந்த ஜோதியில நீங்க வணங்குற இறைவன், முருகனா அம்மனா, ஒரு இறைவனை அந்த ஜோதியில் இருக்கிற மாதிரி பார்த்து பழகுங்க. ஒரு 10 நாளுக்குள்ள அந்த உருவம் உங்களுக்கு அதுல தெரியும். நிச்சயமா அந்த உருவம் உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த வடிவம் அப்படியே தெரியும். சரிங்களா? அப்ப உங்க முன்னாலே இறைவன் இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு வேணும்னு நீங்க கேட்குறீங்க. அப்ப நீங்க கேட்கிறப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு படி மேல போய் உங்க மாதிரி எதுக்காக நீங்க இறைவன்கிட்ட வணங்குறீங்களோ அதே மாதிரி இன்னாருக்கும் பிறருக்கும் இந்த உலகத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரோ அவங்களுக்கும் கருணை செய் கடவுளே, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் இந்த ஜெபம் பண்றேன் அப்படின்னு முயற்சி பண்ண. அது நீங்க அதை விடவே கூடாது. அது வேண்டணும். பிறருக்காகவும் உங்களோட ஜபத்துல வேண்டிட்டு அதுக்கு பிறகு நீங்க மகா மந்திரத்தை, இந்த ஜபமாலை இருக்கலாம 108 தடவை வரும். சரிங்களா, போதையும் முடிச்சிடுங்க. சரிங்களா, இதை முடிச்சிடுங்க. ஒரு விஷயம் சொல்ல நான் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம். நம்மளோட சொத்து நம்ம பிள்ளைங்க தான். சரிங்களா, என்னோட சொத்து எது அப்படின்னா என்னோட பிள்ளைங்க. எதை வேணுமா நான் இழக்கிறேன், பிள்ளைங்களை இழக்கிறேன். சரிங்களா, என் பிள்ளை என் பேச்சு கேட்காம இருக்கும். எனக்கு 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 என் மீது அதுக்கு அன்பு இல்லாம இருக்கணும். 13 14 வயசு வந்தோன்னா பிள்ளைங்க வந்து நம்ம பேச்சு கேட்காது. இதான் நடைமுறை. சரிங்களா, நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். அப்ப இது என்ன செய்யறது? அதுக்கான பிள்ளையை அடிக்காதீங்க.
புருஷனே பேச்ச கேட்கல, அதுக்கு நம்ம போய் அந்த ஆள் அடிக்கிறோமா? அவன் திரும்பி நம்மள அடிக்கிறானா இல்லையா? எதையுமே வந்துங்க, முதல்ல நீங்க இன்றையிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. கணவன் உங்க பேச்சு கேட்கல, மனைவி உங்க பேச்சு கேட்கல, பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்கலன்னா, அன்பா சொல்லுங்க. சரிங்களா? முரட்டுத்தனமா செய்யாதீங்க. இதே மாரி செஞ்சா உன் கூடலாம் யார் வாழ்வா? நீ தான் வாழணும். வேற யார் வாழ்வா? புதுசா பக்கத்துல உள்ளவங்க வந்தா உனக்கும் சரியா இருக்குமா? சொல்லுங்க. நம்ம முட்டாள்தனமா பேசுறோம். கோவத்துல, வருத்தத்துல நம்ம தேவையில்ல. இன்னையோட விட்டுருங்க. கணவனை ஏசத்த, மனைவி ஏசத்த, பிள்ளைங்க ஏசத்த ஒண்ணுத்துக்கும் ஆகாது. இந்த கணவனையும், மனைவியும் படைச்சது யாரு? இதானே? அங்க போ. அடி உழுவாது. இங்க போனா அவன் அறைவான். "ஏய்யா குடிச்சிட்டு இப்படி இருக்கிய, உனக்கு வெட்கமா இல்லையா?" எல்லாம் சொன்னோனே என்ன ஆகும்? பொறுத்து பொறுத்து பார்ப்பான். உடனே கம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். இல்லையா? எதுக்கு? வேணாம். படைத்த இறைவன்ட்ட போய் முறையிடுங்க. நான் உண்மையா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். அங்க போய் முறையிடுறத விட்டுப்புட்டு, இங்க அடி வாங்குற இடத்துல நம்ம போடுறதுனால தாங்க அடி வாங்குறோம். வாங்காதீங்க. ஏன்னா காலையில வேலைக்கு போகணுமா இல்லையா? கன்னத்துல காயம் பட்டுக்கிட்டா போறது? அப்ப என்ன செய்யறதும்மா? அங்க போய் உட்கார்ந்து வேண்டு. "நீதானே இவர எனக்கு கணவனா அனுப்புன. சரிங்களா? நீதானே இவர எனக்கு காட்டுன. நீதானே இந்த பிள்ளைய எனக்கு குடுத்த." அப்படின்னா, இவங்க ஒரு நல்ல பிள்ளையா, பொறுப்புள்ள கணவராகவும், பொறுப்புள்ள பிள்ளைகளா ஆக்குறதுக்கு நீ கருணை செய். அவங்களுக்காக நான் இந்த மகா மந்திரம் ஓதுறேன். முயற்சி எடு. புரியுதுங்களா? எந்த மாற்றமும் சரி. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா, உங்க கம்பெனில மேனேஜரா இருந்தா கூட உங்களால மாத்த முடியும். உங்களோட நேர்மையில தான் அந்த மாற்றம் ஏற்படும். எப்படியாப்பட்ட மொரட்டு ஆசாமியா இருந்தா கூடங்க, நிச்சயமாக, சத்தியமாக அது மாறும். எப்ப நீங்க இறைவனுகிட்ட விடாமுயற்சியோடு வேண்டும் பொழுது, அந்த இறைவனுடைய கருணை அந்த உயிர் மாற்றி அமைக்கும். நம்ம மல்லு கட்ட வேண்டாம். அவங்க கிட்ட போயிட்டோமா, இவர் நம்ம இப்போ வேதனைப்படுறோம் பாருங்க. வச்சுட்டு குத்துதே, கொடையுதேன்னு. வேணாம். நீங்க தொண்டு செய்றவங்க. நம்ம வேதனை படக்கூடாது. ஏன் தெரியுங்களா? பெருமான் பெரிய ரகசியத்த பெருமான் சொன்னாரு. அதுக்கு முன்ன ஔவை சொன்னார். தொண்டு செய்றவங்களோட உள்ளத்துல தான் இறைவன் நிலைச்சு நிற்கிறார் அப்படின்னு. அப்ப இறைவனை சுமக்கிற நாம இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலங்கக்கூடாது. புரியுதாம்மா? இது வரும், போகும். இந்த மாதிரி 10 பேர் வருவாங்க, 10 பேர் போவாங்க. நாம பெருமானுக்காக தான் அந்த காரியம் செய்யணும். அதனால இவங்களுக்காக இல்ல. சரிங்களா? நம்ம சமயத்துல நம்ம துன்பத்த அனுபவிப்போம். நம்ம கூட உள்ளவங்கள அவங்க மேல வருத்தப்பட்டு புண்ணியம் கிடையாது. ஏன்னா, அவங்கலாம் அந்த உண்மை தெரியாது. நமக்கு விளங்குறதுனால கடைப்பிடிக்க பாருங்க. அது மட்டும் சொல்றேன். விளங்குதாம்மா? உங்க பிள்ளைங்கள ஏசாதீங்க. அவங்களுக்காக நீங்க இறைவன்ட்ட போய் இந்த மகா மந்திரத்த ஓதுங்க. உங்க பிள்ளைங்க பேச்ச கேட்கலன்னா, உலகத்துல எத்தினி தாய்மாரோட பேச்ச பிள்ளைங்க கேட்காம அவங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காகவும் வேண்டும். இப்படி நீங்க வேண்ட ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன்மா 3 மாசம் 3 மாசம் சென்று நான் வரேன். அப்ப பார்க்குறேன். நீங்க எப்படி நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமா. ஆனா மாற்றம் இல்லங்க. சத்தியமாக அது நடக்கும். ஏன்னா நாங்க 20 வருஷம் தொண்டு செய்றேன். 20 வருஷம் தொண்டு செய்றப்ப ஆளுங்களுக்கு எவ்வளவோ நாங்க கத்துக் குடுத்துருக்கோம். அதுல கடைப்பிடிச்சு வந்தவங்கலாம் இப்ப இந்த அம்மாலாம் எப்படி வந்தாங்க? முன்னுக்கு இருக்கிறாங்களா? எப்படி அந்த மார்க்கத்துக்குள்ள வந்தாங்க? புரியுதாம்மா? அவங்க தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து பேசி பாருங்க. இன்னைக்கு ஒரு மன்றம் தொடங்கி தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் உள்ளுக்கு எப்படி வந்தாங்க? இந்த சத்தியத்த அனுபவத்துல கொண்டு தான் செய்யும். சரிங்களா? அதனால பிள்ளைங்க குடும்பத்தோட சண்டை சச்சரவு செய்யாதீங்க. இறைவன்ட்ட போய் வேண்டுங்க. அது சத்தியமாக அந்த மாற்றம் ஏற்படும். சரிங்களா? பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு வழங்கிய சகோதரருக்கு மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. இன்ற பொழுது நான் இத தான் தூக்கிட்டு வந்தேன். விஷயமா இருக்கு. நிச்சயமா சொன்னீங்க. அது உங்களுக்கு கட்டாயம் அது இது கொடுக்குங்க. ஏன்னா நம்மளுடைய நம்ம என்ன வேண்டுமோ, நான் ஒரு பெரியவர்கிட்ட படிக்கிறப்ப அவர் அந்த வார்த்தையை சொன்னார். when fraction demand totality will supply. நம்ம ஒரு பகுதி அணு, இறைவனுடைய ஒரு பகுதி. இது என்ன கேட்குதோ அந்த முழுமையிலிருந்து அதுக்கு கிடைக்கும். அந்த முழுமை எப்பயுமே அது இறைவன் நமக்கு
செய்து கொடுத்துருவார். சரிங்களா? அதனால தான் அந்த துன்பம் வரும்பொழுது கூட நீங்க நினைக்காதீங்க, இது ஒரு காலத்துக்கு பிறகு அது மாறிடும். அந்த துன்பத்தை பத்தி கூட பெருமாள் என்ன சொன்னாரு? அவர் சொல்லும்பொழுது, "துன்பம் அளித்தாங்கே சுகம் அளி." துன்பம் வரும்பொழுது அடுத்த நிமிஷம் நான் என்ன நினைப்பேன்னா, இதுக்கு பிறகு ஏதோ ஒரு நன்மை நமக்கு வரப்போகுது. சரிங்களா? துன்பத்துக்கு பிறகு ஒரு இன்பம் வந்து தான் ஆகணும். துன்பம் அளித்தாங்கே சுகம் அளிக்கும். அதனால நம்ம பதற வேணாம். இந்த துன்பம் வந்துருச்சேன்னு யாரோ நமக்கு செஞ்சுட்டாங்க, ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இதுக்கு பிறகு நமக்கு ஒரு நன்மை வரப்போகுது அப்படின்றதுக்காக தான் வரும். ஒரு விஷயம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இந்த விதி வந்து உங்களால வெல்ல முடியாம போறதுக்கு ஒரு காரணம், நம்ம பெரியவங்க வந்து 2 நல்ல விஷயத்த அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்காங்க அந்த பழமொழி. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு பழமொழி குடுத்திருக்காங்க. "யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே." அது நல்ல அறிகுறி. சரிங்களா? ஏதோ ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான உள்ள ஒரு பழமொழி அனுபவத்துல. "யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே." ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னா, அதுக்கான அடையாளம் உங்களுக்கு உங்களுக்கு தட்டு தடுமாறி உங்களுக்கு ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சரி. அதே மாரி ஒரு கெட்டது வரப்போகுதுன்னா, அதுக்கும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. "கேடு வரும் பின்னே, மதி கெட்டு வரும் முன்னே." கேடு வரும் பின்னே. சரிங்களா? ஒரு கெட்டது எனக்கு வரப்போது. அப்பன்னா என்ன எப்படி தெரிஞ்சு கொள்றது? புத்தி தடுமாறும். திமிரு வந்துரும். புரியுதுங்களா? நமக்கு வந்து அ சம்பந்தம் இல்லாம நம்ம பேச ஆரம்பிப்போம். நீங்க தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். புரியுதுங்களா? நீங்க அதுதான் அடையாளம். நமக்கு ஒரு கெட்டது வரப்போது அப்படின்னு. கேடு வரும் பின்னே, மதி கெட்டு வரும் புத்தி தடுமாறும். புரியுங்களா? அப்ப நீங்க உடனே நீங்க நம்மளோட நினைச்சுக்கணும். ஏன் நான் இந்த மாரி எல்லாம் பேசுனேன்? ஏன் நான் அப்படி அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு கெட்டது வரப்போகுதுன்றது அர்த்தம். சரிங்களா? நல்லது வரப்போதுக்கும் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. கெட்டது. அதனால இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கிறப்ப, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அறியாம சில தவறுகள் செய்ய ஆரம்பிப்போம். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, இந்த பழமொழிய ஞாபகம் வச்சுக்கங்க. தடுமாறி நீங்க தவறி நீங்க பேசிட்டா கூட, சரிங்களா? வாய் தவறி பேசிட்டா கூட பரவால்ல. இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்க என்ன செய்யுங்க, உணர்ந்துருங்க. இது ஏதோ ஒரு கெட்டது வரப்போகுது அப்படின்னு உணர்ந்துருங்க. அப்ப நமக்கு என்ன வந்துருங்க, ஒரு விழிப்புணர்வு வந்துரும். சரிங்களா? இதுதான் அந்த ஒரு கெட்டது அப்படியே வந்து நம்ம தலையில உட்காராது. அது என்னத்தான் நான் பாவம் செஞ்சிருந்தாலும், அந்த பாவத்த நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னா கூட, அதுக்கான முன்கூட்டி அடையாளங்கள் வந்து புத்திசாலித்தனமா இருந்தா நான் கண்டுபிடிச்சிட முடியும். பெரும்பாலும் நம்ம வந்து தடுமாறி போயிருவோம். ஆனா, நம்ம பெரியவங்க அத எழுதி வச்சிருக்காங்க. நம்ம விழிப்புணர்வோட இருங்க. கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா இருங்க. நீங்க தவிர்க்க முடியும். இதுதான் உங்களுக்காக கடைசியா நான் சொல்ல வேண்டியது. நிறைவா சொல்லியிருக்கேன்னு நம்பி, பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, சபை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சன்மார்க்க திருமணம் ஒண்ணு நடக்கிறது. நானும் தமிழ்மாறன் ஐயா தான் நடத்தி வைக்கிறோம். சன்மார்க்க அன்பர்கள் நீங்க இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. நன்றிங்க ஐயா. சன்வே கோயில்ல சன்வே முருகன் கோயில். முன்பு நம்மளுக்கு வகுப்பு இருக்காங்க. 5 வருடம் கோவிலுக்கு பிறகு அவங்களும் நிறைய இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அவங்களும் வந்துட்டு பேசும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு எனக்கும் சில விஷயம் இரு நிலத்தவர்னு ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. அது எனக்கு புதிதான ஒரு செய்தி. நம்ம அறிவுக்கு விலகலையா அப்படின்னு வந்திருக்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு செய்தி இருக்கும்னு. ஆனா என்ன பண்ணுங்க, இது போனதோட கண்டிப்பா அதை நீங்க வந்து கடத்தணும். முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு அற்புதமான வார்த்தை. நம்ம சான்றுக்கு நம்ம நிறைய பேர் இதை காட்டலாம். ஏன் நீங்க வரீங்கன்னா மேன்மை பெறதுக்காக வருங்க. வரும்போது இந்த விஷயத்த நம்ம இந்த காதல வாங்கிட்டு பொருள் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இதை கடைப்பிடிக்கலன்னா அந்த 3 மாசம் சென்ற பிறகு நம்ம அந்த ரிசல்ட் பார்க்கணும். மேன்மை பெறதுக்காக வரும். நாங்களும் அதுக்காக தான் உழைக்கணும். உழைக்கும் போது பெருமான் அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம தயாராகணும். அதுக்கு நீங்க தயாராகணும். இன்னைக்கு மாத்தி ஒட்டுமொத்தமா இன்னைக்கு போனோம்னா
எல்லாருக்கான செய்தியும் அவங்க அழகா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பா கொண்டு போவோம், செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வந்து இன்னைக்கு நீங்க சொற்பொழிவுக்கு ரொம்ப நன்றிங்க. விரைவான நிறைய செஞ்சிருக்கோம். அருள்